வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஸ்ரீதத்ததேவம் ஹ்யவதூதஹம்சம் ஸ்ரீராமகிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்வயம் பிரகாசாக்கியமுனிப்ரகாண்டம் அஸ்மத்குரூன் சந்ததமானதோஸ்மி. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவதேவ. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாயகர்த்ருப்யோ வம்சரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். நான் சொல்கிற போர்ஷனை பார்த்துக்கோங்க. இந்திரியைரர்த்தோபலப்திர்ஜாகரிதம் அதிதைவதமத்யாத்மம் அதிபூதமிதி த்ரிதா ஏகம் பிரம்ம விபாகேன பிரமாத்பாதி ந தத்வதः. இந்திரியைரர்த்தவிஜ்ஞானம் தேவதானுக்ரஹான்விதைः சப்தாதிவிஷயம் ஞானம் தஜ்ஜாகரிதமுச்யதே. அத்வைத ஆத்ம தியான கிரமத்தை படித்து கொண்டிருக்கோம். பிரம்மன், பிரம்மனுடைய லக்ஷணம் சொல்லப்பட்டது. நிர்குண பிரம்மன். மூன்று காலங்களும் அற்றது. அது ரொம்ப முக்கியம். காலதேச வஸ்து கிடையாது. சர்வ எல்லா காலங்களும் தேசங்களும் வஸ்துக்களும் அதில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. காலதேச வஸ்துக்களுக்கு அதிஷ்டானமாக இருக்கு பிரம்மன். காலதேச வஸ்து சத்தியம்னு சொன்னால் விசிஷ்டாத்வைதம் ஆகிடும். காலதேச வஸ்து சத்தியம். காலதேச வஸ்துவை வியாபிச்சிருக்கிற சைத்தன்யம் அப்படின்னு சொன்னால் அதில் விசிஷ்டாத்வைதம் வரும். அதனால் காலதேச வஸ்து மித்யா சொன்னால் அத்வைதம் சித்திக்கும். சிம்பிள். காலதேச வஸ்து எல்லாம், காலதேச வஸ்துவும் சத்தியம், சைத்தன்யமும் சத்தியம்னு சொன்னால் விசிஷ்டாத்வைதம். காலதேச வஸ்து மித்யா, சைத்தன்யம் சத்தியம் அப்படி சொன்னால் அத்வைதம். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாம் இடையில இப்படி சொல்லிட்டு இருக்கும். காலதேச வஸ்து கல்பித்தம். காலதேச வஸ்துக்களெல்லாம் பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டது. ஆனால் அது சிருஷ்டி கிரமத்தை சொல்கிறார் அவர். இந்த காலதேச வஸ்துக்கள்லாம் எப்படி வந்தது? அந்த 2வது ஸ்லோகம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பீஜஸ்யாந்தர் இவாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனः ஆசீத் சிருஷ்டேஹே பூர்வம் ஆசீத். மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ய சித்ரீகிருதம். பூரம்பாம் செனலோ நிலோம்பரமஹர் நாதோ ஹிமாம்சு புமான் இத்யாபாதி சராச்சராத்மகமிதம் எஸ்ஸைவ மூர்த்தியஷ்டகம். அதில் ஒரு இது இருக்குது. முதல்ல என்ன சொல்லியிருக்கு? தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம். முதல் ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும்.
பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிஹீவ உத்பூதம் யதா நித்ரயா. தூங்குற போது சொப்னம் மாதிரி. எஸ் சாட்சாத் குருதே பிரபோத சமயே விசாரஜன்ய ஞான பிராப்தி சமயே. பிரபோத சமயன்னு அர்த்தம், ஜாகிரத அவஸ்தையில் குருமுகமாக சாஸ்திர விசாரம் பண்ணி ஞானத்தை அடையும் பொழுது அப்படின்னு அர்த்தம். பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம். அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தோட முதல் ஸ்தோத்திரம், ரெண்டாவது ஸ்தோத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கிறதும் நல்லது தான். இப்போ பிரம்மன், மாயா, அவ்யாக்கிருதம், பஞ்சபூதம், விராட், சூத்ராத்மா, அப்புறம் பஞ்சீகரணம், அப்புறம் விராட் வந்தாச்சு. அப்புறம் ஸ்தூல சரீரம், இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டோம். அப்புறம் இந்த ஸ்தூல சரீரத்துக்கு ஒரு அவஸ்தை இருக்குது, அதுதான் இந்திரியைஹி அர்த்தோபலப்திஹி ஜாகரிதம். அந்த இந்திரியைஹி அர்த்த உபலப்திஹி ஜாகரிதம். ஜாகரிதம்னா ஜாகிரத அவஸ்தா. அர்த்தோபலப்திஹி, அர்த்தோபலப்திங்கிறதுக்கு விஷயங்கள், விஷயங்களை பற்றிய அறிவு உண்டாவது. விஷயங்களை பற்றிய அறிவு உண்டாவதற்கு இந்திரியங்கள் இருக்கும்போதும் உண்டு, இந்திரியங்கள் இல்லாமலும் உண்டு. வியாக்கியானக்காரங்கள்லாம் அதை பற்றி ரொம்ப விசாரம் பண்ணுறாங்க. உபலப்தி சப்தம் இருக்குது, அர்த்தோபலப்தியில் இருக்குது, இந்திரியைன்னு இருக்குது. இந்திரியங்களால் விஷயங்களை அறிந்து கொள்ளுகின்ற அவஸ்தைக்கு பெயர் ஜாகிரத அவஸ்தை. இந்திரியங்கள் இல்லாமலும் விஷயங்களை அறிந்து கொள்வது இருக்கிறதுங்கிறார். எப்படின்னா, சொப்னத்தில் இந்திரியங்கள் இல்லை, அது வேறு விஷயம். இப்போவே ஜாகிரத அவஸ்தையிலேயே அந்தக்கரணத்தில் இருக்கிறதெல்லாம் அறியறதுன்னு இந்திரிய துவாராவா? மனசுக்குள்ளே இருக்கிறத இந்திரியங்கள் மூலமாக அறியறோம். மனசுக்குள்ளே இருக்கிறத இந்திரியங்கள் இல்லாட்டாலும் அறியறோம். இந்திரியங்களை கொண்டு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஜாகிரத அவஸ்தையில் அறிகிறோம். ஜாகிரத அவஸ்தையில் இந்திரியங்களை உபயோகப்படுத்தாமலும் உள்ளுக்குள்ளே அது பாடமே தான் நடந்துட்டுருக்கு. அதனால தான் இவர் என்ன பண்ணார், முதல்ல அதிதெய்வதம் அத்தியாத்மம்னு 3 பாஷ்யக்காரர் சொல்லலை, சங்கராச்சாரியார் சொல்லலை. அதிதெய்வதம் அத்தியாத்மம் அதிபூதம் இது த்ரிதா ஏகம் பிரம்ம விபாகேன பிரமாத் பாதி. உண்மையிலே இந்த 3 முக்காலத்துலேயும் கிடையாது, காலமே கிடையாது. இருந்தாலும் பாடத்துக்காக சொல்கிறோங்கிற. பிரமாத் பாதி ந தத்துவதா. இந்திரியைஹி அர்த்த விஜானம் தேவதானுகிரகான்விதை. தேவதைகளுடைய அனுகிரகத்தோட கூடி அனுகிரகம் பண்ணி அதன் மூலமாகத்தான் இந்திரியங்கள் விஷயங்களை அறிவிக்கிறது. ஜீவனுக்கு இந்திரியங்கள் விஷயங்களை அந்தக்கரணத்தின் மூலம் அறிவிக்கிறது. நான் எப்போவுமே மனசோடு சேர்ந்தே இருக்கேன். சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் என்னை விட்டு பிரியாமையே இருக்கு. ஸ்தூல சரீரத்தோடு தான் சம்பந்தம் அப்பப்போ போயிட்டு போயிட்டு வருது. ஸ்தூல சரீரம் மாறுறது, சூக்ஷ்ம சரீரம் மாறுறது கிடையாது. பருவுடல் மட்டுமே மாறுகிறது, நுண்ணுடல் மாறுவதில்லை. ட்ரெஸ்ஸு தான் சேஞ்ச் ஆகுது. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. அதனால் ட்ரெஸ்ஸு தான் மாறுறது, பர்சன் மாறுறதில்லை. அப்புறம் இன்னொன்று படிச்சிருக்கோம் நாம், பருவங்கள் மாறுகின்றன, ஆத்மா மாறுவதில்லை படிச்சிருக்கோம். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி. தேகாந்தரம்னா தேகாத்து அந்நிய தேகம் தேகாந்தர பிராப்தி. வேற உடம்புக்குள்ளே போகிறதும் இருக்கு. தீரஸ்தத்ர ந முஹ்யதி. இதை புரிஞ்சுட்டு இதுக்காக போய் கவலைப்படவா முடியும்? பாடி சேஞ்ச் ஆக போகிறதே எனக்கு என்ன பண்ண முடியும்? சரி, இன்னும் ஃப்ரெஷ் பாடி கிடைக்கட்டுமே அப்படி சொல்லுவோமான்னா,
நம்ம சொல்கிறது எல்லாமே எவ்வளோ ஆழமாக புரிஞ்சுட்டு இருக்கோங்கிறதே எனக்கு அடிக்கடி சந்தேகம் வருது. நம்மளும் எவ்வளோ புரிஞ்சுட்டு சொல்கிறோம், ஜனங்களும் எவ்வளோ தூரம் புரிஞ்சுட்டு கேட்டுக்கிறா, சந்தேகம் வரும். அது வேகாக இருக்கா, கிளியராக இருக்கா, எவ்வளோ டெப்த் இருக்குது, இதில் கொஸ்டின் மார்க் இருக்குது இதில். ஆக இந்த ஜீவன் சூக்ஷ்ம சரீரத்தோட பிரியாமையே இருக்கான். ஆனால் இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு பிரியாமல் இருக்காங்கிறது ஒரு துவைத சாஸ்திரம் தான் அது. ஏன்னா இந்த பிரதிபிம்ப சைதன்யம் தான் ஜீவன்கிறோம் அத்வைத சித்தாந்தத்தில். அப்போ ஜாகிரத அவஸ்தையில் சொப்னாவஸ்தையில் மாத்திரம் பிரதிபிம்ப சைதன்யம் இருக்கா, ஆனால் சுஷுப்தின்னு இருக்குங்கிறோம். அவித்யா விருத்தி பிரதிபிம்ப சைதன்யம் பிராஜ்யா அப்படி சொல்கிறோம். ஆகையினால எப்போவுமே இந்த பிரதிபிம்ப சைதன்யம் எப்போ போகும்னா, பிரதிபிம்ப சைதன்யம் எப்போ போகும்னா, எப்போ இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்கிறது, எப்போ இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்கிறது, இது இப்படி போனால் அப்படி வரீங்க, அப்படி போனால் இப்படி போகிறீங்க அப்படின்னா அப்படி தான் போவோம். இப்படி சொன்னால் அப்படி வருவோம், அப்படி சொன்னால் நீங்களும் இப்படி போவேன். நான் இப்படி சொல்லியிருந்தால் நீங்கள் இப்படி கேள்வி கேட்பேன், நீங்கள் அப்படி கேள்விட்டால் நான் அப்படி பதில் சொல்லுவேன். அது எப்படி இப்படி எப்படி அப்படி தான். நான் என்னது சாஸ்திர தத்துவ சாஸ்திர திருஷ்டியில் பேசினா நீங்கள் தர்மசாஸ்திர திருஷ்டியில் பேச ஆரம்பிப்பீங்க, புரிய வைக்கவே முடியாது. தர்மசாஸ்திர திருஷ்டியில் நான் பேசினா நீங்கள் தத்துவசாஸ்திர திருஷ்டியில் கேள்வி கேட்பீங்க. எப்படி சேர்க்கறது? நான் கர்மகாண்ட ஆங்கிளில் பேசினா அதை நீங்கள் கர்மகாண்ட ஆங்கிளில் தான் பார்க்கணும். ஞான காண்டத்தோட கோணத்தில் பேசினா ஞான காண்டத்தோட கோணத்தில் தான் பார்க்கணும். ரெண்டு காண்டத்தையும் குழப்பப்படாது. இப்போ என்ன சொல்கிறோம், ஜீவனுக்கு சூக்ஷ்ம சரீரத்தோட எப்பவும் சம்பந்தம் இருக்குது. ஸ்தூல சரீரம்தான், ஸ்தூல சரீரம் வர்றது, ஸ்தூல சரீரம் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்குது, அப்புறம் ஸ்தூல சரீரம் அம்மா வயிற்றுலேருந்து வெளியில் வர்றது, அப்புறம் ஸ்தூல சரீரம் வளர்றது, அப்புறம் ஸ்தூல சரீரம் மாறுறது, அப்புறம் ஸ்தூல சரீரம் தேயறது, அப்புறம் ஸ்தூல சரீரம் ஆஸ்பத்திரிக்கு போகிறது, அப்புறம் ஸ்தூல சரீரம் சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ போகிறது. முடிஞ்சுது. இதுதான் ஒரு ஸ்தூல சரீரத்தின் கதை. அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தை விபரிணமத்தை அபக்ஷியத்தை. அதுதானே உண்மை. இந்த உடம்பு அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்து வளர்ந்து அப்புறம் எல்லாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்து பண்ண வேண்டிய அக்கிரமெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் 10 தடவை உபதேசம் பண்ணாலும் அதை கேட்காம திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போய் அப்புறம் திரும்ப வைத்தியம் பண்ணி திரும்ப பணத்தை செலவழித்து திரும்ப அழுது வலி வைக்கிறதுன்னு கத்தி அப்புறம் கடைசியில் என்னென்னா அப்புறம் ஒரு நாளைக்கு ஓம் தத்சத் முடிஞ்சதுன்னா கொண்டே வச்சுட்டு வடை பாயசத்தோடு சாப்பிட்டு போயிடுவான். முடிஞ்சது ஒரு ஆள். இப்போ இந்த எதுக்கு சொல்கிறோம், இந்த ஸ்தூல இந்த என்ன பண்ணுறது, இந்திரியங்கள்லாம் வெளி விஷயங்களை மனசு மூலமாக ஜீவனுக்கு எப்போ பார்த்தாலும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கா, கொடுக்கும்படி பண்ணிட்டு இருக்கோமா, அதுதான் கேள்வி. இது கொடுக்க என்ன பண்ணுறது சுவாமி, அந்த கண் இழுக்கிறதுன்னா அது கிருஷ்ணரே சொல்லிட்டாரு, இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் மைண்டை இழுக்கிறதான். வா அங்கே போகலாம், நான்லாம் சொல்ல மாட்டேன், அது என்ன நீங்களே போடு. வா அங்கே போகலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை எடு பண்ணு, ஆக்டிவாக எந்தையோ பண்ண வச்சுட்டே இருக்கு. அதுக்கு என்னென்ன, அதுக்கு வேறு தேவதைகள்லாம் ப்ளஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அக்கிரமம் பண்ணாலும் அதுக்கு ப்ளஸ் பண்ணுறது, தர்மத்தை பண்ணினாலும் ப்ளஸ் பண்ணுறது, அதர்மத்தை பண்ணினாலும் இந்த தேவதைகள் அவனோட டியூட்டி, அந்த தேவதைகளோட டியூட்டி அது. அதில் அதெல்லாம் கண் காது மூக்கு நாக்கு தேவதைகள்லாம் அதுக்கு ப்ளஸ் பண்ணுறது. அதனால் என்ன ஆகுதுன்னா அர்த்த விஜானம், இந்திரியைஹி அர்த்த விஜானம் பவதி ஜாகரிதம். எதுக்கு இதை சொல்ல வந்தோம், ஜாகிரத அவஸ்தையில் இந்திரியங்களை யூஸ் பண்ணுறதும் இருக்குது, இந்திரியங்களை யூஸ் பண்ணாததும் இருக்குது.
ஆனால் மெயினாக இந்திரியங்களை யூஸ் பண்ணி பண்ணுறது தான். அதை பற்றி நிறைய விசாரம் பண்ணியிருக்காங்க. தேவதா சப்த ஞானம், ஏன்னா இந்த இடத்துல 2 ஞானம் இருக்குது. விஜானம்னு முதல் லைனில் இருக்குது, இன்னொரு இடத்துல ஞானம். இந்த 2 ஞானம் அதை எப்படியாவது ஜஸ்டிஃபை பண்ணணும். அதனால் எச்சப்தம் முன்னாடி போகணும். இந்திரிஹி தேவதானுகிரகைஹி தேவதானுகிரகான்விதைஹி இந்திரியைஹி யத் அர்த்த விஜானம் ஜாயதே தத் சப்தாதி விஷயம் ஞானம் ஜாகரிதா அவஸ்தா இத்யுச்யதே. ஜாகரிதம் உச்யதே, ஜாகிரத அவஸ்தை என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒன்று சொல்லலாங்கிறார். இன்னொரு அதே கமெண்டேட்டர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இப்படி சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேங்கிறார். என்னென்னா, சப்தாதி விஷயம் ஞானம்னா ஜாகிரத அவஸ்தையில் தான் சாஸ்திரம் படிக்கிறோம். இந்த இடத்துல சப்தாதின்னு சொன்னால் சாஸ்திராதிங்கிறார். எல்லா சாஸ்திரங்களும்ங்கிறார். எல்லா சாஸ்திரங்கள்லாம் சப்த ரூபம் தானே. இது ஒரு ஜஸ்டிஃபைக்கு. சாஸ்திரங்கள்லாம் என்ன ரூபத்தில் இருக்குது? எல்லாம் வேர்ட்ஸ் தானே. அதனால் சப்தாதி விஷயம் ஞானம், இது 2வது மீனிங் தான். முதல் மீனிங் அப்படி தான் எடுத்துக்கணும். சாஸ்திர ஞானமும் இந்த ஜாகிரத அவஸ்தையில் தான் சம்பாதிக்கிறோம். சொப்னாவஸ்தையிலையோ சமாதி அவஸ்தையிலையோ சம்பாதிக்கிறது இல்லை. அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை சமாதி அவஸ்தையிலையோ சொப்னாவஸ்தையிலையோ சம்பாதிக்கிறது இல்லை. ஜாகிரத அவஸ்தையில் சாஸ்திர பிரமாணத்தினால தான் சம்பாதிக்கிறோம். ஒருவேளை சம்பாதிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, சமாதியிலேயே சம்பாதிக்கிறோன்னு வச்சுப்போம், ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், வராது, வேறு விஷயம் அது. சமாதியில் ஞானம் வருங்கிற ஞானம் எப்படி வரும்? புரியுதா? சமாதியில் தான் ஞானம் வரும் அப்படின்னா, சமாதியில் தான் உனக்கு ஞானம் வருங்கிறது எப்படி வரும்? அதுக்கு சாஸ்திர ஞானம். சப்போஸ் நீ அப்படி சொன்னியானா கூட அது வராது. சமாதியில் திரிபுடியே இல்லை. திரிபுடியே இல்லாத இடத்துல எப்படி விவகாரம், எப்படி ஞான விவகாரம் ஏற்படும்? அதாவது அறிபவன் அறியப்படு பொருள் அறிவதற்குரிய கருவி எதுவுமே சமாதியில் கிடையாது. சமாதி அவஸ்தையில் அறிபவன் அறியப்படு பொருள் அறிவுங்கிறதே ஒர்க் பண்ணாதனால அங்கே எப்படி ஞானம் வரும்? ஞானம் முழிச்சுருக்கிற போது புஸ்தகத்தை உருப்படியாக குரு சொல்லி கொடுக்குறத வழி வழியாக படித்தா தான் வரும். புண்ணியத்தோடு படிக்கணும், அப்போ தான் வரும். தத் ஜாகரிதம் உச்சியதே. அது சப்தாதி விஷயங்கிறதுக்கு இன்னொன்று சொல்கிறார். சப்தாதி ஆதின்னா அனுமானம்னுட்டார். சப்தாதி விஷயம் ஞானம். பிரத்யக்ஷ ஜானம் மாத்திரம் ஜாகிரத அவஸ்தையில் இல்லை. அனுமான ஜானம், உபமான ஜானம், அர்த்தாபத்தி ஜானம், அனுபலப்தி ஜானம், லௌகிக சப்த ஜானம், வைதிக சப்த ஜானம் எல்லாமே ஜாகிரத அவஸ்தையில் தான் வருது. நான் சொன்னது அத்தனையும் அதாவது சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். நமக்கு அறிவு எப்படி உண்டாகிறதுங்கிறத பற்றியே நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கு நியாயசாஸ்திரம். அதனால தான் பிரமாண சாஸ்திரம்னே பேர். அதாவது நமக்கு அறிவு எப்படி ஏற்படுகிறது, ஒரு விஷயத்தை பற்றின அறிவு எப்படி ஏற்படுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய விசாரம் பண்ணியிருக்காங்க. சென்ஸ் ஆர்கன்ஸ்னால நாலெட்ஜ் வருது, ஊகத்தினால ஞானம் வருது, கம்பேர் பண்ணுறதுனால ஞானம் வருது, ஒன்றை வச்சு குறிப்பால் எல்லாமே அனுமானத்தில் சேர்ந்தது தான். காலம்பரை எழுந்து பார்க்குறேன், ராத்திரி நல்லா தூங்கியிருக்கேன், எழுந்து பார்த்தா ரோடெல்லாம் தண்ணியாக இருக்குது, மழை பெஞ்சிருக்கு போல் இருக்குன்னா. மழை பெஞ்சது நேரையா பார்த்தேன், பார்க்கல, ஆனால் பெஞ்சிருக்குன்னு எப்படி சொல்கிறேன்னா, தண்ணியாக இருக்கேன்னா. இப்போ நேற்று ராத்திரி மழை பெஞ்சதை பற்றின ஞானம் உனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, ஈரத்தை பார்த்து ஞானம் வந்தது. இது மாதிரிலாம் சொல்லுவோம். அப்புறம் ஒன்றுமே இல்லைங்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்போம். இந்த ஹாலில் போய் பார்த்தேன், இந்த ஹாலில் ஒருத்தருமே இல்லை அப்படின்னு. ஒருத்தருமே இல்லைங்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டால், இருக்கிறது தானே தெரியும், இல்லை அது எப்படிடா தெரிஞ்சதுன்னு கேட்டால் ஒரு மாதிரி ஆக மாட்டான். இருந்தால் தெரியும் இல்லை அப்படின்னா, அப்போ இருந்தால் தெரியும், இல்லைன்னா தெரியாது. இருக்கிறது தெரியாததுனால தான் இல்லைங்கிற அறிவே வரதான். எப்படி இருக்கிறது தெரியாததுனால தான் இல்லைங்கிற அறிவே வரதான். யோசிச்சுட்டு இருக்கணும் நீங்கள்.
அதுக்கு பேர் அனுபலப்தி ஞானம்னு பேர். அது ஒரு பிரமாணமாக நம்ம வச்சுருக்கோம். அனுபலப்தி பிரமாணம். இதெல்லாம் எந்த அவஸ்தையில் வருதுன்னா கொட்டை கொட்டை முழிச்சுன்னு இருக்கிற போது. அதுவும் கொஞ்சம் ஏதாவது இட்லிலாம் தோசைலாம் உள்ள ரொம்ப போயிடுச்சுன்னா அப்படி இருக்கும். சொல்லுங்க, இது என்னென்னா ஜாகிரத அவஸ்தை 50%, சுஷுப்தி அவஸ்தை 50%. அப்போனா என்ன போகும்னா நிறையா நல்லா முழிச்சுன்னு இருக்கும். நான் இப்படி உங்களை பார்த்துட்டு இருக்கிறப்போ நீங்களும் பாதி தூங்கி பாதி முழிச்சுருந்தா எனக்கு எப்படி இருக்கும்னா, நானும் அப்புறம் சமாதியில் பாடம் சொல்கிறேன். இந்திரியைஹி அர்த்த உபலப்தி அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? தஜ்ஜாகரிதம் உச்சியதே. அதனால தான் காலம்பரை எழுந்து சுவாமியை கொஞ்சம் யோகாசனம் பண்ணி ஏதோ பேருக்கு வயிற்றுக்கு ஆகாரத்தை பண்ணிட்டு கரெக்டாக 9 மணிக்கு எல்லோரும் முழிச்சுட்டு இருப்பாங்கிற நம்பிக்கையில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். தஜ்ஜாகரிதம் உச்சியதே, தஜ்ஜாகரிதம் உச்சியதே. இனி அதுக்கெல்லாம் ஜாகிரத அவஸ்தைக்கு இதெல்லாம் சொல்கிற அனுகிரகம் பண்ணுறது. இதை பாருங்கள், 29வது ஸ்லோகத்தில் பாருங்கள். ஸ்வம் ஸ்வம் ச விஷய ஜானம் தஜ்ஜாகரிதம் உச்சியதே. அது வரைக்கும் போகிறது. அங்கேயும் ஜாகரிதம் உச்சியதே, அது வரைக்கும் போகிறது. பாஹ்யாந்த கரணைரேவம் பாஹ்யகரணைஹி, எப்படி போட்டுருக்கு பாருங்க. பாஹ்யகரணைஹி அந்தఃகரணைஹி தேவதானுகிரகான்விதைஹி ஸ்வம் ஸ்வம் ச விஷயஜானம் ச ஜாகரிதம் உச்சியதே. அங்கேயும் போட்டுக்கணும் எத்து. ஆகல தேவதானுகிரகான்விதைஹி பாஹ்யாந்தःகரணைஹி ஏவம் ஸ்வம் ஸ்வம் ச விஷயஜானம் யஸ்யாம் அவஸ்தாயாம் பவதி சா அவஸ்தா ஜாகிரத அவஸ்தா இத்யுச்யதே. அப்படி படிக்கணும். சரி, 14வது ஸ்லோகம் படிப்போம். ஸ்ரோத்ரமத்யாத்மமித்யுக்தம் ஸ்ரோதவ்யம் சப்தலக்ஷணம் அதிபூதம் ததித்யுக்தம் திசஸ்தத்ராதிதைவதம். ஸ்ரோத்ரமத்யாத்மமித்யுக்தம் ஸ்ரோதவ்யம் சப்தலக்ஷணம் அதிபூதம் ததித்யுக்தம் திசஸ்தத்ராதிதைவதம். ஸ்ரோத்ரம், ஸ்ரோத்ரம்னா காது, 2 காது. ஸ்ரோத்ரே, ஸ்ரோத்ரம் செவி. இதுதானே கேள்விக்குறியாக போட்டிருக்கு. இதை வச்சு தான் கேட்டு 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 தெரிஞ்சுக்கிறோம். திருக்குறளில் கேள்வினே ஒரு அதிகாரம் இருக்குது. பெரியவங்கள்டிருந்து நிறைய கேட்கணும். பகுபியா ஸ்ரோதவ்யம் பகுதா ஸ்ரோதவ்யம் எல்லாம் இருக்கட்டும். பொதுவாக இந்த காது 2 இருக்குது. இந்த காது 2 என்னென்ன, இந்த எல்லாம் காலம்பரை ஆனால் எல்லோரும் போட்டுக்கிறாங்க. அந்த தேவத்தையோட அனுகிரகம் ஆகினால் எல்லோரும் காதுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிறாங்க. காலம்பரை எழுந்து எல்லாம் போட்டு நடக்கிறாங்க. நான் இந்த காலம்பரை இந்த புதுக்கோட்டையில் குளத்தை சுற்றி நடப்பேன். ஒருத்தர் கடவுள் பாட்டை போடுவார், ஒருத்தர் ஒன்று போடுவார், ஏதோ பழைய சினிமா பாட்டை போட்டு ஒருத்தர் போவார். சில பேர் வெளியிலே கேட்டுட்டு போவாங்க. ஏன்னா பரோபகாரம். எனவே அவன் இவன் மாத்திரம் கேட்டுப்பான், சுயநலம் வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தனை இடைஞ்சல் பண்ணப்படாதுங்கிற எண்ணமும் இருக்குது. அதுவும் பொதுநலம் தானே. காதில் போட்டுட்டு போவார். எல்லாம் நிறைய பேர் போவாங்க. அப்போ எப்போ பார்த்தாலும் காதுக்குள்ளே கேட்டுண்டே இருக்கும் முழிச்சதுலேருந்து. அதுக்கு பேர் அத்தியாத்மம். இது என்னோட இருக்குது. காதுங்கிறது காதோடு நான் ஒட்டின்னு இருக்கேன் இல்லையா? இப்படி தானே சொல்லணும். இந்த உடம்போடு நான் ஒட்டின்னு இருக்கேன். நான் எப்படி இருப்பேன் தெரியாது. அதுதான் ப்ராப்ளம். நான் எப்படி இருக்கேன்? நான் இந்த உடம்போட மனசோட
ஒட்டின்றிருக்கேன், உடம்போட ஒட்டிக்கின்றிருக்கேன், காதோட ஒட்டின்ண்டே இருக்கேன். யாராவது என்ன பேசினா, சிறு வயசில் எங்கள் மதர் சொல்லுவாங்க, யாராவது பேசுகிற போது அங்கே நின்று என்ன பேசுகிறான்னு கேட்டியானா அடுத்த ஜென்மாவில் நீ செவுத்துக்குருவியாக பிறப்பேம்பாங்க. அது இன்னும் மறக்கலை எனக்கு. கேட்கக்கூடாது, அவள் யாரும் என்ன பேசுகிறாளோ அதெல்லாம் கேட்டுன்னு இருக்கக்கூடாது. அவள் இன்னும் பேசிகிட்டு இருப்பா, அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அப்படி கேட்டு அப்படின்னா அடுத்த ஜென்மாவில் நம்ம செவுத்துக்குருவியாக பிறப்போம், தெரியுமோ இல்லையோ அப்படின்பா. அப்போ ஒன்றும் புரியாது, அடுத்தவாது ஜென்மாவாது ஒன்றும் தெரியாது. இப்போ புரியுது. சில பேருக்கு அது ரொம்ப ருச்சி, அதில் ருச்சி. தனக்குள்ளே என்ன கேட்குறதுன்னே தெரியாது, அங்கே என்ன கேட்க, அதில் ஒரு சுவாரஸ்யம். வேதங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்குது, அதனால அது பேர் ஸ்ருதின்னு பேர். அதை கேட்குறது யாரும் தயாரில்லை. நம்ம உச்சைர் கோஷாஜா கிரந்தயத்தே பத்தீனாம், அந்த அர்த்தம் வேறங்க. அதனால் வேதங்கள்லாம் கோஷிக்கிறது, அதெல்லாம் கேட்குறதுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை. வள்ளுவர் சொல்கிறதையோ கண்ணன் சொல்கிறதையோ யார் கேட்க தயாராக இருக்காங்க? சரி, அஸ்ரோத்திரம், இந்த இடத்துல ஸ்ரோத்திரம் அத்தியாத்மம் இத்தியுக்தம், இது என்னோட சேர்ந்துருக்கு. இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்? ஆப்ஜெக்ட் என்னது? ஸ்ரோதவ்யம் சப்த லக்ஷணம், ஒலிகளை கேட்கிறேன். கல்யாணி காம்போதி, எதுகுல காம்போதி, 72 மேளகர்த்தா, மெயின் ராகம், அப்புறம் ஜன்ய ராகம், அப்புறம் வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், சாஸ்திரங்கள். நான் லௌகிக விஷயமெல்லாம் சொல்லலை, ஆன்மீக விஷயமாகவே பேசுகிறேன். ஆனால் லௌகிகத்துக்கு இது உபயோகப்படுறது. பணம் சம்பாதிக்கிறதுக்கும் காது வேணும், அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கும் காது வேணும். ஆனால் இந்த காதை எதுக்கு உபயோகப்படுத்தணும் தெரிஞ்சு உபயோகப்படுத்த தெரியல. இப்போ சரி, என்ன கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை. வள்ளுவர் ரொம்ப அழகாக தான் சொல்லியிருக்காரு. அதாவது அதுக்கு விளக்கம் எழுதுகிற போது சொல்கிறாங்க, தலை சொல்லப்பட்டது, தலை உபலக்ஷணம், மற்ற உறுப்புகளையும் சேர்த்து கொள்ள வேண்டும்னு எழுதியிருக்காங்க. எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை, எண்குணத்தான் குணங்களை கேட்காத செவிகள், எண்குணத்தானுடைய திருவடிகளை பார்க்காத கண்கள், எண்குணத்தானுடைய உடலை எண்குணத்தானை வணங்காத உடல், எல்லாம் சேர்த்துத்தான். எண்குணத்தான் புகழை பேசாத நாக்கு, இதெல்லாம் பயனிலவே அப்படின்னு அதுக்கு விளக்கம் எழுதியிருக்காங்க. இப்போ இந்த காது மனசுக்கு நல்லதை தரது மாத்திரம் கேட்டால் பரவாயில்லையே, அது அதை உபயோகப்படுத்த தெரியணும். அதனால தான் வேதங்களில் காதை எப்படி உபயோகப்படுத்தணும் கேட்டு, ஆப்யாயந்துமமாங்கானி வாக் பிராணச்சு ஸ்ரோத்ரம் அதோ பலம் இந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுரியாம் மாமா பிரம்ம நிராகரோத். ரொம்ப அழகான மந்திரம். இந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் ஃபிட்டாக இருக்கணும்னு கேட்குறது இந்த மந்திரம். எந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு? பிரம்மசாஸ்திரம் படிக்கிறதுக்கு. நியூஸ் பேப்பர் படித்து பாலிட்டிக்ஸ் பேசுகிறதுக்காக கேட்கல பிரார்த்தனை. பிரார்த்தனை எதுக்காக? பகவானே நிறைய நியூஸ் பேப்பரை படித்து நிறைய பாலிட்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுண்டு இந்த லோகத்தில் ஆனந்தமாக இருக்கணும். எங்கே நடக்குமா அது? இந்த காதுகள்லாம் எதுக்காகன்னா, கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம். பத்ரம்னு சொன்னாலே பிரம்மங்கிறாங்க. பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாக. மெய்ப்பொருளை பற்றிய தெளிந்த கருத்துக்களை கேட்பதற்கே இந்த காதுகளை பயன்படுத்த வேண்டும். அதனால் ஸ்ரோதவ்யம் சப்த லக்ஷணம், நிறைய சம்ஸ்காரங்கள். நல்ல ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம், ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம். என்ன ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்ரா, எத்தனை சொல்லலாம். ஆனோ பத்ரா கிருதவோ யந்து விஸ்வதா. நல்ல விஷயங்கள் நாலா பக்கங்களிலிருந்தும் நம் காதுகளிலே விழுந்து உள்ளத்திலே சேரட்டும். இப்படியெல்லாம் பிரார்த்தனைகள் இருக்கு. செவிகாள் கேண்மீன்களோ எல்லாம் ஆர்டர் போடுறார். ஏ காதே
சிவபெருமானுடைய புகழை தவிர வேறு எதையும் கேட்காதேங்கிறது ஆர்டர். என் காதுக்கு நான் ஆர்டர் போடுறேன். செவிகாள் கேண்மீன்களோ, கண்காள் காண்மீன்களோ, வாயே வாழ்த்து கண்டாய், இப்படிலாம் அப்பர் சுவாமிகள் திரு அங்கமாலைன்னு சொல்லி உடம்பில் இருக்கிற உறுப்புகளுக்கு கட்டளை இடுகிறார். இதை நீங்கள் இதற்காகவே இதை பயன்படுத்துங்கள் என்று கட்டளை இடுகிறார். அது கேளுங்கிற மனசுக்கு கட்டளை இடுறது, பொறிகளுக்கு கட்டளை இடுறது. நாம் கட்டளை இடணும். ஏன்னா நம்ம சேவகர்கள் அவங்கள்லாம். நமக்கு நல்லதை செய்கிறதுக்காக இருக்க வேண்டியவர்கள் அவர்கள். நமக்கு தீங்கு செய்யறதுக்கு அவங்கள அனுமதிக்கக்கூடாது. அப்படி பழகணும். இல்லாட்டி என்ன கட்டோபனிஷத்தில் சொல்லப்பட்டதே, விஜான சாரதிர்யஸ்து மனப்பிரகிரகவான் நரஹ சோத்வன பாரமாப்னோதி தத் விஷ்ணோ பரமம் பதம். கிருஷ்ணர் யமதர்மராஜா சொல்கிறார் இல்லையா, இந்த உடம்பே தேர், ஆத்மா, அந்த உடம்பு தான் தேருங்கிறார். ஷரீரம் ரதமேவத்து, இதுக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா தான் தேரில் போகிற பயணி, புத்தி தான் தேரோட்டி, அந்த மனசு தான் கடிவாள கயிறு, இந்திரியங்கள்லாம் குதிரைகள். வாழ்க்கையில் நம்ம இந்திரிய விஷயங்களெல்லாம் பாதைகள். இதை சரியாக உபயோகப்படுத்தினா நீ உனக்கும் நிம்மதி, வருங்கால தலைமுறைக்கும் நிம்மதியை கொடுக்கலாம். நீ மாத்திரம் இல்லை, இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு மாத்திரம் இல்லை, இப்போ இவங்கெல்லாம் மகாத்மாக்கள்லாம் எழுதி வச்சுட்டு போனது நமக்கு நிம்மதியை கொடுக்குறதே. அவங்க எப்போவோ பண்ணினது இன்றைக்கி நமக்கு மனசாந்தியை கொடுக்குறதே. திருவள்ளுவர் எப்போ பண்ணிட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும், இவ்வளோ பண்ணிட்டு போயிருக்காங்க. இவ்வளவு இருந்தும் நாம் துக்கம் இருக்கோம் பாருங்க. அதுதான் ட்ராஜடி. இத்தனை சாஸ்திரங்கள், இத்தனை மகான்கள், இத்தனை கோயில்கள், இவ்வளவு இருந்தும் கடைசியில் குரு பெயர்ச்சிக்கு தான் கூட்டம் வருதுன்னா. பஞ்சீகரணம் கிளாஸுக்காக கூட்டம் வரும். பஞ்சீகரணம் கிளாஸுக்கும் பதஞ்சலி யோக சூத்திரத்துக்குமா வருவாங்க. அதுலேயாவது யோகமெல்லாம் கொஞ்சம் இருக்குது, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸாவது கிடைக்கும். இது ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கிறது. சரி, ஸ்ரோதவ்யம் சப்த லக்ஷணம். இதுக்கு ஆப்ஜெக்ட் என்னது? ஒலி, சவுண்டு, அதுதான் இதுக்கு விஷயம். அதிபூதம் ததித்யுக்தம், தத்து அதிபூதம் இத்யுக்தம். எது? சப்தம், ஒலிதான் அதிபூதம். காதுகள் அத்தியாத்மம், காதனால் கேட்கப்படும் ஒலி அதிபூதம். இதற்கு அருள் புரிகின்ற தெய்வங்கள் யார் அப்படின்னா திசைகள். திசைகளுக்கெல்லாம் ஒரு தேவதைகள்லாம் திக் தேவதா, ஸ்ரோத்ரஸ்ய திக் தேவதா, திசோ மே ஸ்ரோத்ரே ஸ்ருதா. ரொம்ப அருமையானது. ஏன்னா நாலா பக்கம், ஏன்னா காது எல்லா பக்கத்துலேருந்து இருக்குது. இந்த திசைகளுக்கெல்லாம் தேவதைகளை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அவர்களும் உயிர்கள் தான். அவங்களுக்கு இதுக்கு பிளஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அவங்களாம் உயிருள்ள உணர்வுள்ள உயர்ந்த ஜீவர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அவர்களுக்கு இந்த பிளஸ் பண்ணுறதுக்கு சக்தி இருக்குது. ஏன்னா நமக்கும் சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் இருக்கிறது சம்யோக சம்பந்தமாக சமவாய சம்பந்தமானு பெரிய கேள்வி. இல்லை, ரொம்ப டாபிக், ரொம்ப உள்ளே போயிடும். இது இப்போ காதுங்கிறது, இந்த காதுங்கிறது வெறும் மாம்ச பிண்டம். அதில் கேட்குற சக்தி தான் இங்கே அத்தியாத்மம், கேட்குற சக்தி. இது என்னதுன்னா ஆயத்தனம், போக ஆயத்தனம். போக சாதனம் வேறு, போக ஆயத்தனம் வேறு. காது கேட்கும் ஆற்றல் இயங்கும் இடம், கேட்கும் ஆற்றல் இயங்கும் வெளிப்படும் கருவி. கேட்கும் ஆற்றல் வெளிப்படும் கருவி. இதை பற்றி நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க நியாயசாஸ்திரக்காரர்கள், வைசேஷிக சாஸ்திரக்காரர்கள்லாம். இதெல்லாம் நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. கேட்கும் ஆற்றல் காதுங்கிற கருவியில், காதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து தான் அது வெளிப்படுகிறது. அது ஒரு பவர். அப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க கோலகம், இது வீக்காக அது ஒர்க் பண்ணாது, வெளிப்படுற சக்தி குறைஞ்சி போயிடும். அதனால தான் என்ன சொல்லுவோம், நடையும் தளர
அதை காதுகள்லாம் கேட்காம போயிடும். அதனால தான் நல்லா இருக்கிற போதே சாஸ்திரத்தை கேட்டு வச்சுக்கோ. அப்புறம் ஹெட்ஃபோனெல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் போய் என்ன சத்தமே வரலேம்மா, உன் காது போயிடுத்துப்பா. நீ இப்போ போய் படிக்கிற 87 வயசில் என்ன இயரிங் எய்டை வச்சுக்கிண்டு கீதை படிக்கணும்னு ஆசை வந்துடுத்து பாவம். இந்த காதை கண்ட விஷயத்தெல்லாம் போட்டு தேய்ச்சி கெடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இனிமேல் மனித பிறவியோட மேன்மையை தெரிஞ்சு என்ன பண்ணுறது? மனித உடம்பு நல்லா இருக்கிற போது எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்கலை. இப்போ அதை கேட்டு என்ன பண்ணுறது? பரவாயில்ல. அந்த காலேபி ஸ்ரோதவ்யம் சப்தலக்ஷணம், காதில் அது அதிபூதம் ததித்யுக்தம். அந்த காது இந்த கோளகம் போக ஆயத்தனம், அதில் சூக்ஷ்மாங்கம் போகசாதனம் என்று ஆத்மபோதத்தில் சொல்லியிருக்கு. அபஞ்சீகிருத பூதோத்தம் சூக்ஷ்மாங்கம் போகசாதனம். இதுலேயும் படிச்சிருக்கோம், தத்துவபோதத்துலேயும். அபஞ்சீகிருத பஞ்சமஹாபூதை கிருதம் சத்கர்மஜன்யம் பஞ்சஜானேந்திரியாணி பஞ்சகர்மேந்திரியாணி பஞ்சப்பிராணாதய மனశ్చைகம் புத்திశ్చைகா ஏவம் சப்ததச கலாபிஸ்ஸ யத் திஷ்டதி தத் சூக்ஷ்மசரீரம். பஞ்சீகிருத பஞ்சமஹாபூதை கிருதம் சத்கர்மஜன்யம் சுகதுக்காதி போக சாதனம். அங்கே சுகதுக்க போக ஆயத்தனம். இந்த உடம்பு ஸ்தூல சரீரம் இன்பத் துன்பங்களை நுகர்வதற்கான இருப்பிடம். இன்பத் துன்பங்களை நுகர்கின்ற கருவி மனம், இந்திரியங்கள், மனம் சேர்த்து தான் சொல்லுவோம். அதெல்லாம் இருக்குது. அப்போ அதிபூதம் ததித்யுக்தம் திசஸ்த தத்ர அதிதெய்வத்தம். 3 சொல்லிட்டார். அத்தியாத்மம், அதிபூதம், அதிதெய்வம். இதெல்லாம் தியானம் பண்ணணும். அப்படியெல்லாம் இதிலெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், நமக்கு லைஃப் போராது. ரொம்ப லேட்டாக படிக்கிறோம் சுவாமிங்கிறாங்க நிறைய பேர். சரி லேட்டாவது கிடைச்சதே, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர்றேங்கிறானே. மாதிரி லேட்டாக வந்திருக்கான்னு பரவாயில்லப்பா. இதையோ ஒன்று பஞ்சு டைலாக்னு சொல்கிறான், அதுலேயே வண்டி ஓடுறது கோடிக்கணக்கான ரூபா. ஸ்ரோத்ரம் அத்தியாத்மம் இத்தியுக்தம் ஸ்ரோதவ்யம் சப்தலக்ஷணம் அதிபூதம் ததித்யுக்தம் திசா தத்ர அதிதெய்வத்தம். ஒரு அழகாக ஒரு ஸ்லோகத்தில் இதை போட்டுட்டார். இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி இதை மாத்திரம், இந்த விபஸ்ஸனா மெடிடேஷனாக இது மாதிரி தான் எல்லாம், இது மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பான் மாதக்கணக்காக. பண்ணினா அதில் ஒரு சில பிரயோஜனங்கள்லாம் தெரியும். சரி, அடுத்தது இப்போ காது. ஏன்னா இது ஆகாசத்தில் அந்த ஆர்டரில் கொண்டு வரார். காது, ஆகாசத்துக்கும் காதுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆகாசஸ்ய சாத்விகாம்சாத்து ஸ்ரோத்ரேந்திரியம் சம்பூதம் தத்துவபோதம். அதில் ஆகாசத்தோடது சப்தம், அந்த ஆர்டரில் போகிறார். இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுங்கோ, அத்தியாத்மம் இது ஸ்ரோத்திரம். ஸ்ரோத்திரம்னா இங்கே ஸ்ரோத்ரேந்திரியம், அது ஸ்ரோத்திர கோளகம். ஆகையினால ஸ்ரோத்ரேந்திரியம். அது ஸ்ரோத்திரத்துக்கே ஒரு லட்சணம் சொல்லுவாங்க. ஸ்ரோத்திரம்னாலே கேட்டு கேட்டு உயிர் தன்னை காப்பாற்றிக்கிறதா. ஸ்ருத்வா திராயத்தே இது ஸ்ரோத்திரம். நேத்திரம், ஸ்ரோத்திரம், பாத்திரம், இந்த த்ரம்னு வந்தாலே அப்படிலாம் வரும். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். த்வகத்யாத்மமிதி ப்ரோக்தம் ஸ்ப்ரஷ்டவ்யம் ஸ்பர்ஷலக்ஷணம் அதிபூதம் ததித்யுக்தம் வாயுஸ்தத்ராதிதெய்வதம். த்வகத்யாத்மமிதி ப்ரோக்தம் ஸ்ப்ரஷ்டவ்யம் ஸ்பர்ஷலக்ஷணம் அதிபூதம் ததித்யுக்தம் வாயுஸ்தத்ராதிதெய்வதம். புத்திஸ்டெல்லாம் இந்த மெடிடேஷன்லாம் ரொம்ப டீப்பாக பண்ணுவாங்க. எல்லாம் புத்திஸ்ட்டுக்கு மெடிடேஷன் ஏற்கனவே இருந்த புத்திசம் வேறு எங்கேருந்து வந்து நினைக்க சொல்லியிருக்கேன். எல்லாம் வைதிகம் தானே. அதனால் அங்கங்கே இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சுன்னு அவங்க ஒரு மாதிரி டெவலப் பண்ணாங்க. அப்புறம் இங்கேருந்து வெளியில் போயிட்டான் வச்சுங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டான்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளேருந்து எடுத்துனுட்டான். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லாம் எடுத்துனுட்டாங்க.
அது மாத்திரம் இல்லை, நம்ம வீட்டிலேருந்தே நம்ம தான் வெளியில் போயிருக்கோம், நம்ம வீட்டில் இருக்கிற சாமானை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துறது. அது மாதிரி நமக்கு வீட்டுக்கு சண்டை வந்துட்டா கூட யார்கிட்டையா சொல்லி கிள்ளி அதை மாத்திரம் அனுப்ப சொல்கிறோம் இல்லையா? அதுதான் புத்திசம். இதுன்னு கிளம்பிவிட்டான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து எப்படி சரி பரவாயில்ல, அதுலேயே சொல்லியிருக்கேன்னு நான் ஒருத்தன், சரி அப்படியே அது நகர்த்துங்க, நாங்கள் சொன்னோம் சொல்லிவிடுறோம். துவகத்தியாத்மம் இதி ப்ரோக்தம். ஏன்னா இந்த பாடியில் நமக்கு ஒரு அலர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கணும். எதை பார்த்தாலும் பராக் பார்க்குறத விட இதை இந்த உடம்புலையே நமக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு விழிப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். பேசுவது, கேட்பது, முகர்வது, இவற்றெல்லாம் ஒரு விழிப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். அதை கற்றுக் கொடுக்குறது. அப்புறம் இதுலேருந்து நம்ம உள்ளே போய்டும். எல்லாம் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்லேருந்து இன்டர்னல் அதுக்கப்புறம் என்ன, இன்னும் இன்டர்னலில் போய் கடைசியில் என்னதுன்னா உப்பு பொம்மை கரைஞ்ச கதை தான். உப்பு பொம்மை சமுத்திரத்தில் போய் நான் ஆழம் பார்க்க போகிறேன்னு சொன்னால் என்ன ஆகும்? அவ்வளோதான். அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, வெளி உலகத்திலேருந்து நம்முடைய எண்ணங்களை மீட்டெடுத்து நம்ம உடம்பில் இருக்கிற உறுப்புகள் இதனுடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் மனசுக்கு போய் அப்புறம் புத்தி போய் சித்தம் போய் அகங்காரம் போய் சைதன்யம் போய் அப்படின்னு அப்புறம் என்னென்னா சாப்பிடவே வரலையாம். ஏன்னா சமாதியில் உட்கார்ந்துருக்கார். சாமியாரா வேலை பண்ணிட்டு இருக்கார், நீ அவர் சொல்லிட்டு போயிட்டார். சமாதி எனக்கு எடுத்து பாவம், அவருக்கு வரல. சொல்லலாமே, எப்படியோ இன்னொருத்தருக்கு சமாதி வர அளவுக்காக நம்ம பேசணுமே, அந்த வாட்டுக்கு சந்தோஷம். துவக் அத்தியாத்மம் இத்தியுக்தம் இது புரோக்தம். துவக்குன்னா என்ன? தோல். இதுக்கெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ட்ரெஸ்ஸு, இது ஒரே இதாக இருக்குது. சக்கம்பட்டி வேட்டின்னா அது அப்படி தடியாக இருக்கும் வேஷ்டி. எல்லாருக்கும் பாலிஸ்டர்லாம் போட்டு நைஸாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஸ்பர்ஷவியம். துவக்கு அத்தியாத்மம் இத்தி புரோக்தம். அதில் தொடு உணர்ச்சி இருக்குது. படுத்துக்கணும்னா மெத்தையில் படுத்துக்கணுங்கிறோம், வெறும் தரையில் படுத்தா அழுத்துறதுங்கிறோம் இல்லையா? என்ன சொல்கிறோமே, படுக்க வேணுமா கிடுக்க வேணும், கிடுக்கா சும்மா ஜோக்கு. அதில் இந்த உடம்புக்கு அவ்வளோ சௌகரியங்கள் தேவைப்படுறது, கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறோம். எதுக்கு இந்த கம்ஃபர்டபுளாக வச்சு ஏதாவது அச்சீவ் பண்ணாலும் பரவாயில்லை, கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு எல்லாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. துவக்கு அத்தியாத்மம் இத்தி புரோக்தம். துவக்கு என்றால் ஸ்பர்ஷேந்திரியம், அந்த தோல். அதில் என்ன சக்தி இருக்குன்னா ஸ்பஷ்டவியம் ஸ்பர்ஷ லக்ஷணம். அதாவது வாயுவினுடைய அம்சமான, வாயுவினுடைய விசேஷ குணமான, சாமானிய குணம் வேறு, வாயு ஆகாசத்தோட சாமானிய குணம் என்னது? சத்வரஜஸ்தமோ குணம். விசேஷ குணம் என்ன? சப்தம். வாயுவினுடைய சாமானிய குணம் சத்வரஜஸ்தமோ குணம் சப்தம். விசேஷ குணம் என்ன? ஸ்பர்ஷம். ஆகையினால ஸ்பர்ஷ லக்ஷணம். இதனால் ஊருங்கிறத அனுபவிக்கிறோம், அதுதான் அதிபூதம். தோல் என்பது இந்திரியம், இந்திரியம் வெளிப்படும் இடம். ஸ்பர்ஷேந்திரியம் வெளிப்படும் இடம் தோல். அதனால் உணரப்படுவது ஊரு. ஊரு அதிபூதம், தோல் அத்தியாத்மம், ஊரு அதிபூதம். அதுக்கு தேவதை யாருன்னா வாயுஸ்தத்ராதிதைவதம். நமஸ்தே வாயு. தென்மேற்கு பருவக்காற்று. அதுக்கப்புறம் அது என்ன நல்ல பாட்டில் போல் இருக்கு, எனக்கு அந்த லைன் தான் தெரியும், மற்ற லைன்லாம் நல்லதில்லை சாமி, இதெல்லாம் சொல்லாதீங்கிறான் நம்ம பசங்க. ஏதாவது தப்பாக நினச்சிருப்பான் அவங்கள. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும் போதுன்னு சொல்லி நிறுத்திடுங்கிறான். அதனால் தேனியில் இந்த பருவக்காற்று வீசுறது. இந்த குற்றாலத்துலாம் போனால் அந்த ஐந்தருவிக்கிட்டெல்லாம் அந்த சீசனில் போனால் அந்த காற்று உடம்புல ஒன்று படும். அது நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அந்த மாதிரி காற்று. அது ராத்திரி வேளையில் ஒரு 8:30 மணி 9 மணி 10 மணிக்கு அந்த பக்கம் நடக்கிற போது ராத்திரிலாம் நடப்போம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இங்கேயும் அதே அந்த குற்றாலம் பெல்ட்டு தான் இது, அதே பெல்ட்டு தான். வாயு தத்ர அதிதெய்வதம், வாயு பகவானே நாசிகையோர் வாயு திஷ்டது அப்படி ஒரு பாடம் இருக்குது. இங்கே என்னதுன்னா வாயு தேவதா. சரி, ஞாபகம் வச்சுங்க, வாயு தேவத்தை கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அப்படி ஒரு தேவத்தை இருக்குங்கிறது ஸ்ரத்தை. அந்த வாயு தேவத்தையை பிரார்த்தனை பண்ணினா நம்ம தோல் விஷயங்களை கிரகிக்கிறதுல அனுகிரகத்தோடு இருக்கும். அப்படி அது ஸ்ரத்தையை பேஸ் பண்ணது. இந்திரியங்களெல்லாம் ஸ்ரத்தை இல்லை, நமக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸிங். கண் இருக்கிறது, அதாவது காது இருக்கிறது, தோல் இருக்கிறது நமக்கு அனுபவம். இதில் ஸ்ரத்தைன்னு சொல்ல மாட்டோம், என்னுடைய அனுபவம் ஞானம். ஆனால் இதுக்கு வாயு பகவான் பிளஸ் பண்ணுறாருங்கிறது ஸ்ரத்தை. என் உடம்புக்கு மாத்திரம் இல்லை, அத்தனை பேருக்கும் பிளஸ் பண்ணிட்டு இருக்க. அடுத்தது, அதுக்கு அடுத்து சக்ஷுரத்யாத்மமித்யுக்தம் திரஷ்டவ்யம் ரூபலக்ஷணம் அதிபூதம் ததித்யுக்தம் ஆதித்யோத்ராதிதைவதம். சக்ஷுரத்யாத்மமித்யுக்தம் திரஷ்டவ்யம் ரூபலக்ஷணம் அதிபூதம் ததித்யுக்தம் ஆதித்யோத்ராதிதைவதம். சுலபமாக புரியும். கண்ணுன்னா இங்கே ஞாபகம் வச்சுக்கோ, கண்ணில் தான் பார்க்கிற சக்தி வெளிப்படுறது. ஆகையினால கண்ணு அத்தியாத்மம். இந்த மாம்ச பிண்டம், இந்த கண்ணு மாம்ச பிண்டம். அது மாம்ச பிண்டத்துக்கு பேர் கோளக்கம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். திருவள்ளுவரும் கோழிலுங்கிறார், கோளக்கம்ங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அதில் இந்த கோளக்கத்தில் அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. இந்த கோளக்கம் வீக்காக அந்த மேனிஃபெஸ்டேஷன் குறையும், பார்க்குற சக்தி குறையும். ஆக சக்ஷு அத்தியாத்மம். அதுக்கு என்ன விஷயம்னா ரூபலக்ஷணம். ரூபன்னு சொன்னால் நிறம், ஒளி. இப்படி வச்சு, ரூபம்னு சொன்னால் நிறம், ஒளி, பிரகாசத்தையும் நிறத்தையும் அறியக்கூடியது ரூபலக்ஷணம். அதுதான் அதிபூதம், ஆப்ஜெக்ட். நான் கண்ணோட நான் சேர்ந்திருக்கேன். கண்ணுக்கு பொருளாக இருப்பது அதிபூதம், கண் அத்தியாத்மம். இதுக்கு யாரு பிளஸ் பண்றான்னு என்ன சொல்றோம்? கண்ணு கெட்ட பிறகு, அப்ப கண்ணு நல்லா இருக்கணும்னா சூரிய நமஸ்காரம் முன்னாலேயே. கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றதை காட்டிலும் கண்ணு கெடாமல் இருக்கிறதுக்கு சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப நல்லது. ஆக சூரியன்தான். சூரியோ மே சக்ஷுஷி ஸ்ருதா. இல்லை, கண்ணுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு இருக்குது. சூரியனா இது சோலார் டிஸ்க்கு, ஆனால் அதில் இருக்கிற தேவதை, அதில் இருக்கிற ஒரு உத்தமமான ஜீவன், கேபினெட் மினிஸ்டர் மாதிரி. அவருக்கு சில பவர்ஸ் இருக்குது. அந்த பவர்ஸை கேட்குறோம், இருக்காருங்கிற நம்பிக்கையில் கேட்குறோம். அவர் அனுகிரகம் பண்ணுறார். இது ஸ்ரத்த பேஸ். ஆக ஆதித்யா அத்திர அதிதெய்வதம். அடுத்தது ஜிஹ்வாத்யாத்மம் தயா ஸ்வாத்யம் அதிபூதம் ரசாத்மகம் வருணோ தேவதா தத்ர ஜிஹ்வாயாம் அதிதெய்வதம். ஜிஹ்வாத்யாத்மம் தயா ஸ்வாத்யம் அதிபூதம் ரசாத்மகம் வருணோ தேவதா தத்ர ஜிஹ்வாயாம் அதிதெய்வதம். ஜிஹ்வான்னா நாக்கு. பாருங்க, இந்த ஆர்டர் பாருங்க. ஆகாசம், ஸ்ரோத்ரம். ஆகாசத்துலேருந்து வந்தது ஸ்ரோத்ரம். எல்லாம் சார்ட் மாதிரி போட்டுக்கணும் நீங்கள். ஸ்ரோத்ரம், அப்புறம் ஸ்ரோத்திரத்துக்கு விஷயம் சப்தம், ஸ்ரோத்ரேந்திரியம், அத்தியாத்மம், ஸ்ரோத்ரம், இப்படி போட்டுக்கணும். அத்தியாத்மம், அதிபூதம், அதிதெய்வம். ஸ்ரோத்ரம் அத்தியாத்மம்,
அப்புறம் சப்தம் அதிபூதம், அப்புறம் அடுத்தது என்னது திசா அதிதெய்வம். அப்படி சார்ட் போட்டு வச்சுக்க வேண்டியது. ஆனால் ஸ்லோகத்தை மனசுக்குள்ளே வச்சுடணும். அதுக்கு தான் மனப்பாடம் பண்ண சொல்கிறது. இந்த ஸ்லோகத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி அர்த்தத்தை தெரிஞ்சு வச்சுனுட்டோம்னா ஒரு 2-3 மாதம் ஆகலாம் சில பேருக்கு. மனப்பாடம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் கவலையே பட வேண்டாம், ஆனந்தமாக தியானம் பண்ணிட்டுருக்கலாம். அதுக்கு தான் ஜென்மா கொடுத்துருக்கு. ஜிஹ்வாத்யாத்மம் தயா ஆஸ்வாத்தியம். ரசா ஆஸ்வாத்தியம்னா என்ன? டேஸ்ட், ருச்சி. நாக்கோட நுனியில் தான் இருக்குது எல்லாமே உட்கார்ந்துருக்கு. நாக்கோட நுனியில் தான் இருக்குது. உப்பு கூடவா, உப்பு குறைச்சலா, காரமா, காரம் கம்மியா, எல்லாம் அந்த டேஸ்ட் பட்டெல்லாம் எங்கே இருக்குது? இதுக்குள்ளே தான் இருக்குது. இங்கெல்லாம் வைக்கலை. அதுவும் தோல் தான். எது? நாக்கும் தோல் தான். ஆனால் எல்லா தோலில் எல்லா இடத்துலையும் டேஸ்ட் பட் இல்லை, நாக்கில் மாத்திரம்தான் இருக்கு. ஆகையினால அதில் என்னதுன்னா அது டேஸ்ட்டு தான் இங்கே அதிபூதம், ருச்சி. ஆஸ்வாத்தியம்ங்கிறார். ஆஸ்வாத்தியம்னா சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான். இந்த நாக்கை வைத்து சுவைத்து சாப்பிட்றது. தமிழில் அதுக்கு பேர் சுவை. வள்ளுவரும் சுவைன்னு சொல்லியிருக்கார். ரசாத்மகம் ஆஸ்வாத்தியம். ஆஸ்வாத்தியம் ரசாத்மகம் அதிபூதம். ரசாத்மகம் டேஸ்டியாக இருக்கக்கூடிய எல்லாம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம், அதுதான் அதிபூதம். அதுக்கு தேவதை யாருன்னா வருணோ தேவதா தத்ர. ஜிஹ்வாயாம் அதிதெய்வதம் வருணா ரசனாயா வருணா. தத்துவபோதம். அதில் அங்கங்கே தத்துவபோதத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். வருணன் அதுக்கு தேவதை. இதை கவனிக்கணும். இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணுறவோ இந்த ஸ்லோகத்தை சொல்கிறவோ இது நினச்சிப்போம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு திங்க் பண்ணால் போதும். இந்த ஆர்டரில் திங்க் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா அந்த ஒரு க்ஷணமாக நினைக்கிறோமே அதை பற்றி, அதுதான் முக்கியம். அடுத்தது என்னது? ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம் வந்தாச்சு. இனி பிருத்திவி. கிராணமத்யாத்மம் இத்யுக்தம் கிராத்தவ்யம் கந்தலக்ஷணம் அதிபூதம் ததித்யுக்தம் பிருத்திவ்யத்ராதிதைவதம் அஸ்வினாவதிதைவதம். இந்த புத்தகத்தில் அப்படி போட்டிருக்கு, பரவாயில்ல. அஸ்வினாவதிதைவதம் பெஸ்ட் ரீடிங். கிராணமத்யாத்மமித்யுக்தம் கிராத்தவ்யம் கந்தலக்ஷணம் அதிபூதம் ததித்யுக்தம் பிருத்திவ்யத்ராதிதைவதம் அஸ்வினாவதிதைவதம். எல்லாத்துக்குமே வேத மந்திரங்கள்லாம் இருக்குது. நம்ம சொல்லிட்டு வரோமே, இந்த திசோகனா திசஸை பற்றி, திசைகளை பற்றி நிறைய தேவதைகள்லாம் சொல்லி இந்த சொல்லிருக்கோமே. நம்ம அப்ராச்சியை திசேயாஷ்ட தேவதா, எல்லாம் திக் தேவதா. அந்தந்த தேவதைகளை சொன்னோம்னா அது நமக்கு டியூன் ஆகிடும், அது ஹெல்ப் பண்ணும். சுற்றிகிட்டே இருக்காங்க நம்மளை சுற்றி, நமக்கு தெரியாது, கண்ணுக்கே தெரியாதான் இப்படி இருக்குங்கிறோம். வேதத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வைஸ்வ தேவத்தில் சொல்லுவாங்க, ஏ பூதாக பூதங்கள்லாம் சுற்றி வர சுற்றின்னு இருக்குமா, அது தேவதைகள் பல்வேறு இதெல்லாம் இருக்குமா. எதுனா நீங்கள் தாட்ஸ்னு கூட வச்சுக்கோங்க, பேட் தாட்ஸ், குட் தாட்ஸ், அதெல்லாம் சுற்றிகிட்டே இருக்குமா. எண்ண அலைகள்ங்கிறாங்க பாருங்க, வைப்ரேஷனுங்கிறாங்களே. இங்கே வந்தாலே ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் தெரியறதுங்கிறாங்க. அது மாதிரி அது சுற்றிகிட்டே இருக்குமா. அது ராத்திரியும் பகலும் சுற்றின்னு இருக்குமா. ஏன்னா குடு குடுன்னு கேட்குமா. அது அதுக்கு வேண்டி நாம் என்ன பண்ணுமா, கொடுக்கணுமா. அதனால் நமக்கு என்ன கிடைக்குமானா ஸ்ட்ரென்த்து கிடைக்குமா. அப்போ ஸ்ட்ரென்த்து நல்லா வரணும், ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவன் அதை கவனிக்கணுமா. அதனால் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா சாதனத்தை விசறது தான். நீங்கள் கேரளாவிலெல்லாம் ஸ்ரீபலின்னு கொடுக்குறான் இல்லையா, கோவிலை சுற்றி சுற்றி இப்படி போட்டுட்டே இருப்பான். அதெல்லாம் அதுதான். இந்த கோபுரத்துக்கிட்ட சும்மா இப்படி இப்படி போட்டுட்டே இருப்பாங்க.
அந்த காலத்தில் நிஜமாகவே சாப்பிட்றதும்பாங்க, இப்போவும் சாப்பிட்றதா என்னன்னு நமக்கு தெரியாது, அது எப்படி எடுத்துக்கிறது தெரியாது. இப்போ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம், நிஜமாவே சாப்பிட்றார், சாப்பிட்டா வச்சுருவோமா என்ன? இந்த வெங்கடாஜலபதிக்கு பண்ணுற நைவேத்தியத்தை பார்த்துருக்கேன், ஏற்கனவே சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன், அப்போல்லாம் புரியல, இப்போ சமீபத்தில் பார்த்தேன். ஒரு பாத்திரம் கூட உள்ளே போகாது பெருமாள்கிட்ட, ரொம்ப விசேஷம் அது. என்னென்னா பெரிய பெரிய ஒரு அந்த வெள்ளி அண்டா வச்சுருப்பாங்க, சும்மா அவுட் ஆஃப் சப்ஜெக்ட், வெள்ளி அண்டா வச்சுருப்பான். அந்த வெள்ளி அண்டா ஒரு அண்டாவும் குறைஞ்சது 15 கிலோவாவது இருக்கும் வெள்ளி அண்டாக்கள். அந்த வெள்ளி அண்டாக்களில் புளியஞ்சாதம், தயிரஞ்சாதம், அந்த சாதம், ஏகப்பட்ட சாதம். இது அப்படியே அது தூக்கின்னு போகிறதுக்கே 100 பேர் வேணும், அத்தனை அண்டாக்கள் இருக்கும். இத்தனை பேர் உள்ளே போய் வெளியில் வருவான், வச்சு அங்கே வச்சுட்டு சுவாமிக்கு முன்னாடி படிக்கு முன்னாடி அந்த அந்த அதுக்கு அந்த அந்த ஆழ்வார் திருப்படி, அது பேர்னா குலசேகர படினே பேர், குலசேகர படினே பேர். அந்த குலசேகர படியை தாண்டாது, குலசேகர படிக்கு முன்னால் வச்சுருப்பா, அது கர்ப்ப வாசம் முழுக்க வச்சுருப்பான். வச்ச உடனே அங்கே திரையை போட்டுவிட்டு சுவாமிக்கு எல்லாம் நைவேத்தியம் பண்ணிட்டு அப்படியே எடுத்துன்னு போயிடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு சட்டி, புது சட்டி, அந்த புது சட்டியை உடைப்பாங்க. உடைச்சா அதுலேருந்து தயிர் சாதம் கொஞ்சம் எடுத்து பெருமாள் கிட்ட கொண்டு போவோம், அவ்வளோதான் அவர் சாப்பிட முடியும். நைவேத்தியத்தை வைப்பாங்க, அவரும் சாப்பிட, சும்மா இதுக்காக சொன்னேன், ஒரு பாவனை. அதுக்குன்னு தினந்தோறும் மண்ணாலான புது சட்டி, அது அலம்பி அதெல்லாம் சுத்தமாக வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் அது கொடுத்துருக்காங்க, சாப்பிட்ருக்கோம். எல்லோரும் கிடைக்காது, அது ஸ்பெஷல் தயிர் சாதம் தனியாக வச்சு அது உடைச்சி, அந்த சட்டி நார்மலாக இருக்கக்கூடாது, அது ஃபார்மே இப்படி இருக்கும். அந்த சட்டி கொண்டு உடைப்பான், அப்படி உடைச்சா அது பாதி ஆகிடும். அந்த சட்டியில், உடஞ்ச சட்டியில் கொஞ்சம் தயிர்ஞ்சாதான் தான் பெருமாளுக்கு உள்ளே போகும், குலசேகரப்படியை தாண்டி. எதுக்கு இது சொன்னேன்? அல்ல, பலி. இந்த தேவதைகள்லாம் இந்த பலி கேட்குறது. ஏ பூதா பிரச்சரந்தி திவானக்தம் பலிமிச்சந்தோ விதுதஸ்ய பிரேஷ்யாः தேப்யோ பலிம் புஷ்டி காமோ ஹராமி மயி புஷ்டிம் புஷ்டிபதிர்ததாது ஸ்வாஹா அப்படி சொல்லி மந்திரம் இருக்குது மகாநாராயண விஷயத்தில். இதுக்கு பேர் தான் பூதயஜ்ஞம். ரியல் பூதயஜ்ஞம் என்னென்னா ஏன்னா அந்த மந்திரம் இருக்கேன், தேவயஜ்ஞ பித்ருயஜ்ஞோ பூதயஜ்ஞோ மனுஷ்யயஜ்ஞோ பிரம்மயஜ்ஞ இது எது அக்னௌ ஜுஹோத்யபி சமிதம் தத்தேவயஜ்ஞ சந்திஷ்டதே. அக்னியில் ஹோமம் பண்ணுறது தான் தேவயஜ்ஞம். யத் பித்ருபிய ஸ்வதா கரோத்யப்யபஸ்தத் பித்ருயஜ்ஞ சந்திஷ்டதே யத் பூதேபியோ பலிகும் ஹரதி தத் பூதயஜ்ஞ சந்திஷ்டதே. எல்லாம் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த தேவதைகள்லாம். கிராணம் அத்தியாத்மம் இத்தியுக்தம். கிராணம்னா என்ன? மூக்கு. கிராணம்னு சொன்னால் மூக்கு, அதாவது முகரும் ஆற்றல் உடைய கருவி, முகரும் ஆற்றல் வெளிப்படும் கருவி மூக்கு. அதில் என்னது, அது என்னது முகர்றதுன்னா, முகர்றதுக்கு ஆப்ஜெக்ட் என்னதுன்னா கந்தம். அது சுகந்தமாக இருக்கலாம், துர்கந்தமாக இருக்கலாம், அது நல்ல வாசனையாக இருக்கலாம், கெட்ட வாசனையாக இருக்கலாம். ஆனால் முகர்றதுங்கிறது அதோட முகர்றதுங்கிறது அதோட வேலை, ஃபங்க்ஷன். முகர்றதுங்கிறது அதோட வேலை. அந்த அந்த வஸ்து இருக்கே, முகர்றதுக்கான பொருள் இருக்கே, அந்த பொருள் அதுலேயும் அந்த சக்தி இருக்குது. பூ இருக்குது, பூவில் வாசனைங்கிறது நுண்மையானதா இல்லையா? பூவில் வாசனைங்கிறது நுண்மையானது. மூக்கும் பருப்பொருள், பூவும் பருப்பொருள். மூக்கில் முகர்ற சக்தியும் நுண்மையானது, பூவில் இருக்கிற வாசனையும் நுண்மையானது. அது அபஞ்சீகிருத பஞ்சபூதம், இது பஞ்சீகிருத பஞ்சபூதம். பஞ்சீகிருத பஞ்சபூதம்தான் ஸ்தூலம், அபஞ்சீகிருத பஞ்சபூதம்தான் வாசனை நுகரும் ஆற்றல். இது ஞாபகம் வச்சுக்கணும். அதிபூதம் கிராத்தவியம் கந்த லக்ஷணம். அதிபூதம், அதுக்கு பேர் தான் அதிபூதம். நீங்கள் ரெண்டையும் சேர்த்துக்கணும். அதாவது மாம்ச பிண்டத்தையும் அதில் இருக்கக்கூடிய சக்தியையும் சேர்த்துக்கணும். பூவும் பூவில் இருக்கிற அந்த சக்தியையும் சேர்த்துக்கணும்.
அப்போ எல்லாத்துலேயும் ஞாபகம் வச்சுங்க, ஸ்தூலத்தில் எப்பவுமே சூக்ஷ்மம், சூக்ஷ்மம் வெளிப்படுவது எதிலே? ஸ்தூலத்தில். நம்ம ஸ்தூலத்தை பார்க்கிறோமா சூக்ஷ்மத்தை பார்க்கிறோமா? எதையுமே உருப்படியாக பார்க்கறது இல்லைன்ட்டான். ரெஸ்ட்லெஸ் மைண்டு எதைத்தான் பார்க்கும்? ஒன்று தூங்கும், இல்லாட்டி என்னத்தையா யோசிக்கும். ஒன்று மூடம், இல்லாட்டி விக்ஷேபம். ஏகாகிரதை எப்படி வரும்? வரணும். ஆக கிராணம் அத்தியாத்மம் இத்தியுக்தம் கிராத்தவியம் கந்தலக்ஷணம் அதிபூதம் ததித்யுக்தம். அதுக்கு பேர் அதிபூதம். அஸ்வினாவதி தெய்வதம் ததஸ்வினாவஸ்வயுஜோபஜாதாம். அஸ்வினி நட்சத்திர தேவதைகள், அவர்களெல்லாம் தேவர்களுக்கு வைத்தியர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இங்கே கூட அது வரைஞ்சிருக்கும், இந்த 28 நட்சத்திரத்தில் அது வரைஞ்சிருக்கும். அஸ்வினி தேவர்கள் தான். இந்த மூக்கில் 2 ஓட்டை இருக்கே, அதில் ட்வின்ஸ் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. அந்த அஸ்வினி அவங்க தேவர்கள் எப்பவுமே ட்வின்ஸ், இரட்டையர்கள். அதில் அஸ்வினி தேவர்கள்லாம் அஸ்வினவ், எப்போவுமே அஸ்வினவ் தான் சொல்லுவோம். அஸ்வினிங்கிறதெல்லாம் அப்புறம் தான். அஸ்வினி, அஸ்வதி அதெல்லாம் அப்புறம். அஸ்வினவ். அதனால் அஸ்வினவ் அதிதெய்வத்தம். பிருத்திவின்னு போட்டார். பிருத்திவி அஸ்வினியை குறிக்குமா, அதனால் பிருத்திவின்னு இன்னொரு பாடம் கொடுக்கப்பட்டது. அடுத்தது பூமி வரைக்கும் வந்தாச்சு. இனி கர்மேந்திரியம். இதெல்லாம் ஞானேந்திரிய அத்தியாத்மத்தில் ஞானேந்திரிய அம்சங்கள், ஞானேந்திரிய விஷயங்கள். ஞானேந்திரியம் அத்தியாத்மம், ஞானேந்திரியங்கள் அத்தியாத்மம், ஞானேந்திரிய விஷயங்கள் அதிபூதம். அதற்கான தேவதைகள்லாம் யார்? மறக்கப்படாது. திசைகள், வாயு, அப்புறம் ஆதித்யன், வருணன், அஸ்வினி. இந்த தேவதைகளையும் ஞாபகம் வச்சு. அதனால தான் சூரியனை நிறைய பூஜையெல்லாம் வச்சுருக்கு. சந்தியாவந்தனத்தில் சூரியனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வாயு பகவான், திக்தேவதைகள். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சந்தியாவந்தனம் எல்லாம் வந்துடுறது பாருங்க. பிராச்சியை திசை நமஹ, தட்சிணாயை திசை நமஹ, பிரதீச்சை திசை நமஹ, உதீச்சை திசை நமஹ, ஊர்த்வாய நமஹ, அதராய நமஹ, அந்தரிக்ஷாய நமஹ, பூம்னே நமஹ, பூமியை நமஹ, பிரம்மணே நமஹ, விஷ்ணவே நமஹ, பூர்வதிக்பாகே இந்திராய நமஹ, என்னது அக்னிதிக்பாகே அக்னயே நமஹ, இந்த தெற்கு தட்சிண திக்பாகே யமாய நமஹ, நிருத்தயே நமஹ, வருணாய நமஹ, வாயவே நமஹ, சோமாய நமஹ. எப்போ பார்த்தாலும் திசைகளை பூஜை பண்ணிகிட்டே இருக்கும். திக்தேவதைகள், அப்புறம் வாயு தேவதா, அப்புறம் ஆதித்ய தேவதா, வருண தேவதா, அப்புறம் அதுவும் அஸ்வினி தேவதா. எல்லாமே ஆல்மோஸ்ட் சந்தியாவந்தனத்தை வந்துவிடுறது. தினமுமே பண்ணுறோம், 3 வேளையும் இதெல்லாம் நினைக்கிறோம். இனி கர்மேந்திரியங்கள் ஆரம்பிக்கிறது. வாகத்யாத்மமிதி புரோக்தம் வக்தவ்யம் சப்தலக்ஷணம் அதிபூதம் ததித்யுக்தம் அக்னிஸ்தத்ராதிதைவதம். வாகத்யாத்மமிதி புரோக்தம் வக்தவ்யம் சப்தலக்ஷணம் அதிபூதம் ததித்யுக்தம் அக்னிஸ்தத்ராதிதைவதம். வாக்குன்னா பேசுறது. இதுவரை ஞானேந்திரியங்கள்லாம் வெளியில் இருக்கிற விஷயங்களை மனசுக்கு அறிவிக்கிறது. இனிமேல் கர்மேந்திரியங்கள்லாம் அது வஸ்து தந்திரம். ஞானேந்திரியங்கள்லாம் நான் கண்ணை திறந்து வச்சாச்சுன்னா அப்புறம் எனக்கு சாய்ஸ் கிடையாது. என் கண்ணில் படுறது படக்கூடாது நான் சொல்ல முடியாது. அது பட்டா நான் அப்படி உள்ள அது போகிறது செய்யத்தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஞானேந்திரியம். இப்போ கர்மேந்திரியங்கிறது நான் பார்க்கலாமா வேண்டாமா டிசிஷன் எடுக்கலாம். கண்ணை திறந்தாச்சுன்னா அப்புறம் நான் பார்த்தாலும் பார்க்கலேன்னுலாம் சொல்ல முடியாது, பொய் சொல்லக்கூடாது. கண்ணில் விழுந்தாச்சு அது தெரியறது, நான் அதை இக்னோர் பண்ணுறேங்கிறது வேறு விஷயம். ஆனால் அது உள்ள ரிஜிஸ்டர் ஆறுதா இல்லையான்னா அதுதான் செய்யும். அது நம்ம கண்ட்ரோல் இல்லை. இப்போ பேசுறதுங்கிறது நான் இப்போவே பேச்ச முடிக்கலாம், இன்னும் 25 நிமிஷம் ஜவு மாதிரி இழுக்கலாம், உங்கள் புண்ணியத்தை பொறுத்தது.
அப்போ கர்மேந்திரியத்தில் நமக்கு வில் இருக்குது, அதாவது நமக்கு சுதந்திரம் இருக்குது செய்யறதுக்கு. அதில் வாக்குங்கிறது பேசுகிற சக்தி. பேசுகிற சக்தியை நான் முயற்சியினால் உபயோகப்படுத்துகிறேன். நாக்குக்கு 2 இருக்குது, சுவையை அறிகிற சக்தி இருக்குது, பேசுகிற சக்தி இருக்குது. பேசுகிற சக்தி கர்மேந்திரியம். அது நான் என்னுடைய எஃபர்ட் எடுத்து பேசுகிறேன். எஃபர்ட் எடுத்து சுவை அறிகிறேன்னு சொல்ல முடியாது. நாக்கில் வச்சாச்சுன்னா சுவை அறியறதுக்கு நான் எஃபர்ட் எடுத்துன்னு இருக்கேன் நான் சொல்ல முடியும். டேஸ்ட் அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு தடவை இன்னும் தெரியவே மாட்டேங்கிறதே என்ன அப்படி சொல்லுவானா? அதை வச்ச உடனே ஆஹா எங்கே இருக்கு இன்னும் இருக்கான்னு கேட்குறான். இல்லாட்டி வச்ச உடனே என்ன அந்த பக்கம் கொண்டு போய்டும். ரெண்டும் சொல்கிறோம். பிடிச்சது பிடிக்காதது அதில் இருக்குது. வைக்கிறோடனே அதுக்கு தான் தனித்தனியாக வச்சு வேறு சாப்பிட்றோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சில சமயம் சாமியார்களுக்கு லக்கு இருக்கும். அந்த வீட்டு சாப்பாடு இந்த வீட்டு சாப்பாடு இந்த வீட்டு சாப்பாடு இப்படி வீட்டு சாப்பாடாக சாப்பிட்டு அந்த வீட்டுக்கு நல்லா இருக்குமேம்பான். போச்சு இவனுக்கு மோட்சமே அவுட். அது சொல்கிறார் சாஸ்திரத்தில் இதெல்லாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணா, சன்னியாசிக்கு டேஸ்ட் பார்க்கப்படாதான், எல்லாத்தையும் ஒன்றா போடு கலக்கு. இது அவன் வீடுது இவன் வீடுதுன்னு சொல்லக்கூடாது. எடுத்து வாயில் கவளம் போட்டு உனக்கு பாடிக்கு நரிஷ்மெண்ட் வேணுமா நாக்குக்கு டேஸ்ட் வேணுமான்னா ஸ்வாது அன்னம் நது யாச்சியதாம் விதிவசாத் பிராப்தேன சந்தோஷ்யதாம். எல்லாம் அதுக்கெல்லாம் நிறைய கதை இருக்குது. கதை ஆரம்பித்தா பாடம் போயிடும். ஆஹா வாக் அத்தியாத்மம் இத்தியுக்தம். வாக்கு அத்தியாத்மம் என்னோட சேர்ந்தது. இதுக்கு ஆப்ஜெக்ட் எதுன்னா இது இன்டர்னல், அது எக்ஸ்டர்னல். அது இருக்குது வக்தவ்யம் சப்த லக்ஷணம். சப்தம்னா இங்கே வேர்ட்ஸ். அணில், ஆடு, இலை, ஈக்கள், உரல், ஊசி இல்லையா, ஏணி, அப்புறம் என்ன மறந்து போயிடுது. ஐ இல்லை என்னது எறும்பு, ஏணி, அப்புறம் ஐவர் என்னவோ சொல்லணும், அப்புறம் ஒட்டகம், ஓணான், அப்புறம் அவ்வை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம். எல்லாம் வக்தவ்யம் சப்த லக்ஷணம். ஒக்காபுலரி நிறைய ஒக்காபுலரியை சேர்த்து ஒக்காபுலரியை வச்சுட்டு சென்டென்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அதில் கவிதை நடை, வசன நடை, எல்லா நடையும் நடந்து பாதி புரிஞ்சு பாதி புரியாமல் வக்தவ்யம் சப்த லக்ஷணம் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் அதிபூதம் ததித்யுக்தம். ஆனால் இது எப்படி இருக்கணும்னா அக்னிர்மே வாசி ஸ்ருதா. ஆகையினால வாக்கில் அக்னி பகவான், அக்னி தேவதா, வாச்சோ தேவதா வன்னிஹி. வாக் தேவதைக்கு, வாக்குக்கு தேவதை வன்னிஹி. அதனால் எப்போவுமே அக்னி இருக்கிறதுனா ஜாகிரதை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். உள்ள ஆறுமா, உள்ள ஆறும்னா தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அதாவது பாருங்கள், இது ரொம்ப ஆழமான குறள். இது சாதாரண குறள் இல்லை. தீயினால் சுட்ட புண் வெளியில் ஆறாட்டாலும் உள்ளே ஆறிடும். வெளியில் சில பேருக்கு தழும்பு தெரியும், வெளியில் ஆறாட்டாலும் உள்ளே ஆறிடும். நாவினால் சுட்ட புண் வெளியில் ஆறின மாதிரி இருந்தாலும் உள்ளே ஆறாது. என்னைக்கா ஒன்றா திடீர்னு வெடிக்கும். பழையபடி எனக்கு இன்னும் மறந்துடுத்துன்னு நினச்சிங்களான்னா சொல்கிறோம் இல்லையா, வந்துடும் தப்புன்னு வந்து உள்ளே ஆறவே இல்லைன்னு அர்த்தம். அது உள்ளே போய் ஸ்ட்ராங்காக நிறுத்து. என்ன வேதாந்தமாக மறக்கிறதுக்கு வேதாந்தம்னா ஈஸியாக மறந்து விடலாம். அது என்ன சொன்னீங்க, வாக்குக்கு வர இப்போ தான் சொன்னீங்க, என்னது தோலுக்கு என்னமோ ஒரு தெய்வத்தை சொன்னீங்களே, என்ன மறக்காது. வாக் அத்தியாத்மம் இது புரோக்தம் வக்தவ்யம் சப்தலக்ஷணம் அதிபூதம் ததித்யுக்தம். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணும். நெருப்பை எப்படி கையாளுறோமோ அப்படி கையாளணுமா சொற்களை. அதனால தான் வாக்கு உபாசனா. கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா, அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹித
அபியாசம் பண்ணுறதுக்கே டைம் போகல. அனத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியம் ஹிதம் செய்யத்து சுவாத்தியாயாபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சியத்தே. அதில் அக்னி இருக்குன்னா அக்னி ஜாக்கிரதையாக எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அப்படி சொற்களை கவனமாக உபயோகப்படுத்து. நீ பேசுகிற பேச்சை வச்சு உனக்கு லக்ஷ்மி தேவி வரலாம், இல்லாட்டி அவங்க அக்காவும் வரலாம். அப்புறம் என்ன, நீ பேசுகிற பேச்சை வச்சு உனக்கு ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கலாம், இல்லாட்டி அது போனாலும் போயிடலாம். அப்புறம் உன் வார்த்தையை வச்சுன்னு நீ மாட்டிக்கவும் செய்யலாம், மோட்சமும் அடையலாம். பேசாமல் இருந்தால் மோட்சம், பேசினா பந்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் என்னென்னா எதையாவது சொல்லக்கூடாது சொல்லி வச்சு சத்தாலும் சாகலாம். லக்ஷ்மீர் வசதி ஜிஹ்வாக்ரே ஜிஹ்வாக்ரே மித்திர பாந்தவாக பந்தனஞ்சைவ ஜிஹ்வாக்ரே ஜிஹ்வாக்ரே மரணம் துருவம். எதையா பேசக்கூடாத பேசி கடைசியில் மரணமே வந்தாலும் வரலாம். இதெல்லாம் நீதி ஸ்லோகங்கள். அத்த அக்னி தத்ர அதிதைவதம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அக்னி உபாசனை பண்ணணும். எல்லாம் ஆர்டரில் போக போக கடக்கடான்னு போயிடும், மனசில் ஓடிண்டே இருக்கணும். ஹஸ்தாவத்யாத்மமித்யுக்தம் ஆதாத்தவ்யம் ச யத் பவேத் அதிபூதம் ததித்யுக்தம் இந்திரஸ்தத்ராதிதைவதம். ஹஸ்தாவத்யாத்மமித்யுக்தம் ஆதாத்தவ்யம் ச யத் பவேத் அதிபூதம் ததித்யுக்தம் இந்திரஸ்தத்ராதிதைவதம். ஹஸ்தௌ அத்தியாத்மம், இரண்டு கைகள். அயம் மே ஹஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரஹ. அதாவது இந்த கையே பகவான்கிறது வேதம். பகவானை பூஜை பண்ணுறதுனால இது பகவானோட உயர்ந்துனுட்டான். அயம் மே ஹஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரஹ அயம் மே விஸ்வபேஷஜ். இது உலகத்துக்கெல்லாம் மருந்து. சிவாபிமர்சன, இறைவனை வழிபடுவதால் இந்த கை உலகத்துக்கு மருந்தாக இருக்கிறது. எல்லாம் பாவனையெல்லாம் வச்சுருக்காங்க. ஹஸ்தௌ அத்தியாத்மமித்யுக்தம். அதுக்கு என்ன வேலைன்னா பாத்திரத்தை எடுக்கிறது வைக்கிறது, தர்க்கசாஸ்திரம் இதெல்லாம் படிப்போம். நெக்ஸ்ட் கைக்கு இதுதான் வேலை. கையை நீட்டுறது மடக்கிறது, ஆக்குஞ்சனம் பிரகுஞ்சனம் எல்லாம் சொல்லுவாங்க. கை இப்படி தானே பண்ணுறோம், இப்படியெல்லாம் அசைக்கிறோமே. ஒரு பொருளை வேணும்னா எடுக்கிறோமே, எடு அப்படின்னு சொன்னால் எடுக்கிறது. கையெல்லாம் வேலை செய்ய முடியாது, அது ஒரு சக்தி. இல்லாட்டி ஃபிசியோதெரபிஸ்ட்டு தான் போகணும். முடியலன்னு வச்சுக்கோங்க, இதாக எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கு இப்படி எடு 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 எடுன்னு எடுக்கணும். அப்போ தான் தெரியும் இதோட வேல்யூ. எவ்வளோ வேலை நடந்துட்டுருக்கு. நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம், டேக் இட் ஃபார் கிராண்டட் வச்சுட்டுருக்கோம். பகவான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கார். அதை நம்ம கெடுத்து ஆஸ்பத்திரிக்கு போய் அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு போய் உட்காந்துன்னு சில பேர். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆதாத்தவ்யம், ஆதாத்தவ்யம்னா என்ன, எடுக்கிறது. ஹஸ்தயோர் விஷயா வஸ்து கிரகணம் அப்படின்னு படிச்சிருக்கோம் தத்துவபோதத்தில். எல்லாத்தையும் தத்துவபோதம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. சேர்த்து ஆதாத்தவ்யம், அதுதான் அதிபூதம், எடுக்கிறது. அதாவது அந்த பொருளை எடுத்துக்கக்கூடிய தன்மை அதில் இருக்குது, நமக்கு எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதெல்லாம் சேர்த்து அது அதிபூதம். அப்புறம் என்னென்னா அதுக்கு யார் இந்த கைக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாருன்னா இந்திரஹா, இந்திரன். இந்திரோ மேபலே ஸ்ருதா. தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் கிழக்கு பக்கம் 2 இடத்துலையும் இந்திரன் தான் வச்சுருக்கோம். எல்லா பக்கம் இந்திரன் தான் இருக்கும். இந்திரனுக்கு லம் இந்திராய வஜ்ரஹஸ்தாய சுராதிபதையே ஐராவதவாகனாய சாங்காய சாயுதாய சசக்தி பத்னி புத்திர பரிவார சமேதாய இந்திராய நமஹ பூர்வதிக்பாகே இந்திர சுப்ரீத சுப்ரசன்னோ வரதோ பவத்து. இந்திரன் யானை மேலே, வெள்ளை யானை மேலே இந்திரன் இருக்கிறது அவர் தான். அதுதான் வைக்கணும்னு இருக்குது சாஸ்திரத்தில். அப்படி வச்சுருக்கோம். கிழக்க தட்சிணாமூர்த்தி இருக்கார், தெற்க மேற்க விஷ்ணு இருக்கார், வடக்க பிரம்மா இருக்கு. எல்லாம் அந்தந்த பாகங்களில் இதெல்லாம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்திரன், இந்திரன் தான் பலத்தை கொடுக்குறார். ஹஸ்தயோர் இந்திரஹா, ஹஸ்தயோர் இந்திரஸ்திஷ்டது, இந்திரனை
பிரார்த்தனை பண்ணணும். அடுத்தது பாதாவத்யாத்மமித்யுக்தம் கந்தவ்யம் தத்ர யத் பவேத் அதிபூதம் ததித்யுக்தம் விஷ்ணுஸ்தத்ராதிதைவதம். பாதாவத்யாத்மமித்யுக்தம் கந்தவ்யம் தத்ர யத் பவேத் அதிபூதம் ததித்யுக்தம் விஷ்ணுஸ்தத்ராதிதைவதம். இந்திரன் வலிமைக்கு இந்திரன் தான் முக்கியமானவன். உடல் வலிமை முக்கியமாக கையில் இருக்கிற பலம். அப்பாதவ் ரெண்டு கால்களும் அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகின்றன. காலுக்கு என்ன வேலைன்னா நடக்கிறதா, மூவ் பண்ணுறது தான். கந்தவ்யம் அதிபூதம். அதுக்கு தேவதை யாருன்னா பாதையோர் விஷ்ணுஸ்திஷ்டது. காலுக்கு தெய்வம். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணங்கள்லாம் நிறைய சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு தான் அந்த காலை தூக்கி 3 உலகத்தையும் அளந்தார். ஓங்கி உலகளந்த உத்தமன். ஆனால் அந்த காலுக்கு அவன்தான் தெய்வம். திரிவிக்ரமஹா ஷன்னோ விஷ்ணுருருக்ரமஹா. ஷன்னோ விஷ்ணுருருக்ரமஹாங்கிறது காலுக்கு அந்த மந்திரத்துக்கு அர்த்தம். அப்படி பாதையோஹோ அபிமானி தேவதா அல்ல விஷ்ணு அதிதெய்வதம். இது ஸ்ரத்தையோடு பண்ணால் அது பலிக்கும். அது நினைக்கணும், பலிக்கும். அடுத்தது விஷ்ணு அதிதெய்வதம். விஷ்ணுன்னா யாருன்னு கேட்கக்கூடாது, நமக்கு தெரியும். விஷ்ணுவை தான் நினச்சிக்கணும். விஷ்ணு ரூபத்தை நினச்சிக்கலாம். அவருக்கு அந்த பலம் இருக்குது. காலில் அவருக்கு காலுக்கு அனுகிரகம் பண்ணுற சக்தி அவர்கிட்ட இருக்குது. அதனால் காலை பூஜை பண்ணுறோம், பாதத்தை பூஜை பண்ணுறோமே. ஏன்னா பாத பூஜை பண்ணுறதே விஷ்ணு ஸ்லோகம் தான் நிறைய சொல்லுவோம். நமோஸ்வனந்தாய சஹசிரமூர்த்தயே சஹசிரபாதாட்சி சிரோர்பாகவே. எப்போவுமே பாத பூஜைக்கு விஷ்ணு ஸ்தோத்திரம் தான் வழக்கம். சம்பிரதாயத்தில், ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் அதுலேயே இருக்குது. அந்த ஸ்லோகமே அப்படி தான் இருக்கு பாருங்க. சரணம் பவித்ரம் விததம் புராணம் ஏன பூதஸ்தரதி துஷ்கிருதானி. விததம் விஸ்திருதம், திரிவிக்ரம அவதாரம். வேதத்தில் நிறைய இடங்கள் இது வருது. சரணம் பவித்ரம் விததம் புராணம் ஏன பூதஸ்தரதி துஷ்கிருதானி தேன பவித்ரேண சுத்தேன பூதாக அதி பாப்மானம் அராத்திம் தரேமா. எல்லா பாவங்களையும் கடப்போம்னு சொல்லி, அதனால தான் விஷ்ணு கோயிலையும் என்ன பண்ணுறாங்க, ஷட்டாரியில் யார் இருக்கான்னா விஷ்ணு பாதம். அதுவே சில பேர் அடியார் பாதங்கிறாங்க சில பேர். ஆகையினால விஷ்ணுவினுடைய திருவடிகள் ஷட்டாரி. ஷட்டாரின்னா என்ன தெரியுமா? ஷட்டம்னா அதாவது அரகன்ஸ்னு அர்த்தம். அரின்னா அரகன்ஸை ரிமூவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ரிமூவர் ஆஃப் அரகன்ஸ். நம்ம அப்படின்னு அடக்கம் இல்லாமல் பணிவு இல்லாமல் இருந்தோம்னா அங்கே தான் பெருமாள்கிட்ட போய் இப்படி இருக்கணும், தலையில் வச்சு. ஷட்டாரி எப்பவும் பணியுமாம், இல்லைன்னா பணியும் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், பணியணும். அடுத்தது படிச்சுருவோம், 2 முடிச்சுருவோம். பாயுரிந்திரியமத்யாத்மம் விசர்கஸ்தத்ரயோ பவேத் அதிபூதம் ததித்யுக்தம் மிருத்யுஸ்தத்ராதிதைவதம். பாயுரிந்திரியமத்யாத்மம் விசர்கஸ்தத்ரயோ பவேத் அதிபூதம் ததித்யுக்தம் மிருத்யுஸ்தத்ராதிதைவதம். உடம்பில் இருக்கிற மலத்தையும் மூத்திரத்தையும் தியாகம் என்ற சாதனம், கருவி பாயுஹு. அது நாம் உபயோகப்படுத்துகிறோம். அதனால் அது அங்கே அத்தியாத்மம். பாயுஹு அத்தியாத்மம். விசர்கான்னு அர்த்தம் எல்லாம் வெளிவிடுறது. உடம்பில் இருக்கிற மலமூத்திரங்களை வெளியிடுறது விசர்கா. அது அதிபூதம், அதான் விஷயம். அதுக்கு தேவதை யாருன்னா மிருத்யுஹு, யமதர்மராஜா. அதனால தான் தினம் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிடுறோம். அது உள்ளே இருந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அவர்கிட்டே தான் இருக்கணும். அதில் அப்பப்போ போயிடணும். ஆகையினால
அதுக்கு மிருத்யு தேவதா. ஔதும்பராய தத்னாய யமாய தர்மராஜாய, தினம் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோமே. வைவஸ்வதாய காலாய சர்வபூதக்ஷயாய ச ஔதும்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே விருக்கோதராய சித்ராய சித்திரகுப்தாயமே நம்ம அடிக்கடி சொல்லிக்கிறோம் சார். நமோ ஓம் நமோ பகவதே ருத்ராய விஷ்ணவே மிருத்யுர்மே பாஹி. அந்த இடத்துல அர்த்தம் வேறு. மிருத்யவே ஸ்வாஹா மிருத்யவே ஸ்வாஹா. ஆஹ மிருத்யு தேவதா. அடுத்தது உபஸ்தேந்திரியமத்யாத்மம் ஸ்திரியாத்யானந்த காரணம் அதிபூதம் ததித்யுக்தம் அதிதெய்வம் பிரஜாபதி. உபஸ்தேந்திரியமத்யாத்மம் ஸ்திரியாத்யானந்த காரணம் அதிபூதம் ததித்யுக்தம் அதிதெய்வம் பிரஜாபதி. உபஸ்தேந்திரியம் இப்படி சொன்னால் சிருஷ்டிக்கு காரணமான ஒரு சக்தி எல்லாருக்கும் இருக்கு தெரியும். அது எல்லாருக்கும் பிரகிருதி புருஷன் எல்லாம் உலகத்தில் எல்லாருக்கும் ஸ்வபாவம். ஆகையினால உபஸ்தேந்திரியம்னு சொன்னால் அடுத்த தலைமுறையை குழந்தையை தோற்றுவிக்கும் சக்தி. அதுக்கான ஒரு தன்மை இந்த உடம்பில் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அதனால் உபஸ்தஸ்ய விஷய ஆனந்தகான்னு சொல்கிறோம். அதனால் ஆனந்தமும் இருக்குது. அதனால தான் இந்த என்னது காமம் ரொம்ப பலமாக இருக்குது எல்லாருக்கும். அதில் ஒரு சுகம் இருக்கிறதுனால தான் காமம் பலமாக இருக்குது எல்லோருக்கும். அதுதான் சொல்கிறேன். அது இந்திரியம், அது எஃபர்ட் எடுக்கிறோம். கர்மேந்திரியத்தில் அதுவும் சேரும். அதுக்கு எல்லோரும் பிளான் பண்ணுறான் இல்லையா. உபஸ்தேந்திரியம் அதுக்கு ஆனந்த காரணம். அதுக்கு விஷயம் அதிபூதம் ஆனந்தந்தான். அதனுடைய ஒரு பிரயோஜனமாக இவர் யோசித்து தான் அவங்க சொல்கிறாங்க. நிறைய பேர் சிருஷ்டியை விட அதில் ஆனந்தத்தில் தான் தாத்பரியம். அதனால் கிடைக்கிற சுகத்துக்கு ஏங்குறாங்க. அது சரீரத்தில் அது பகவான் என்ன சொல்கிறது, இந்த சிருஷ்டி பண்ணுறதுக்கான ஒரு தன்மையை ஒரு சரீரத்திலையும் வச்சுருக்கார். அந்தந்த சரீரத்து மூலமாக தான் அவர் சிருஷ்டியை நடத்துகிறார். ஆகையினால அந்த சிருஷ்டி பண்ணுற சக்தி இருக்குது. அந்த சிருஷ்டி பண்ணுற சக்தியை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறது நிறைய பேருக்கு அது சுக காரணமாக மாறிவிடுறது. ஆகையினால் அது உபஸ்தேந்திரியம் அத்தியாத்மம் ஆனந்த காரணம். ஸ்திரியாதின்னு போட்டார். ஆதிங்கிறதுல எவ்வளவோ அர்த்தங்களை கொடுத்துட்டார் அவர். அதெல்லாம் நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதி பதம் போட்டுவிட்டார் அவர். ஒரு ஸ்திரீ இருந்தாலும் அவர் ஒரு அடுத்த செக்ஸ் இருக்கோ இல்லையோ அந்த சரீரத்தில் அந்த ஒரு விருத்தி வரும். அதை அனுபவிக்கணுங்கிற அந்த எண்ணம் வரும். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், எல்லா இதுலேயும் நியூஸ்லாம் பார்க்குறோம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சிருஷ்டி பண்ணுற சக்தி அது நம்மளை விடாது. அதை ஓவர் கம் பண்ணுறது தான் பிரம்மச்சரியம். கொஞ்சம் கடினம்தான் அது. அதை பற்றி நிறைய புஸ்தகங்கள்லாம் நிறைய பார்க்கலாம். நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது. அதனால் அது வேதங்கள்லாம் அதை பற்றி நிறைய பேசுறது. இந்த காமசாஸ்திரமே தனியாக அதுக்காக உட்கார்ந்துருக்கு. அதை ஒழுங்குபடுத்தணுங்கிறது தான் மனிதனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அது ஒரு எண்ணம். அது அவன் நிறைவேற்றிட்டான்னா அவனுக்கு ஒரு ஆனந்தம். அப்புறம் மறுபடியும் எப்படி சாப்பிட்ட உடனே ஒரு திருப்தி ஏற்படுறதோ அதே மாதிரி மனிதனுக்கு இந்த உபஸ்தேந்திரியத்தை உபயோகப்படுத்தின பிறகு ஒரு திருப்தி ஏற்படுறது. ஆகையினால அது ஆனந்த விஷயம்னு போட்டுவிட்டார். ஸ்திரியாதி, அது ஸ்திரியாதியோ புருஷாதியோ எப்படி போட்டாலும் சரி, இப்போ ஒரு ஆணை பார்த்து பேசுகிறதுனால இப்படி போட்டிருக்கார். ஆனந்த காரணம் அதிபூதம் ததித்யுக்தம். ஆனந்தந்தான் அதிபூதம். அதுக்கு அனுகிரகம் பண்ணுறது யாருன்னா அதுக்கு ஒரு தேவதை இருக்கு, பிரஜாபதி. உபஸ்தஸ்ய பிரஜாபதி பிதா விராஜாம் ரிஷபோரயீணாம் அந்தரிக்ஷம் விஸ்வரூப ஆவிவேஷ தமர்க்கைரபியர்ச்சந்தி வத்சம் பிரம்மசந்தம் பிரம்மணா வர்தயந்தः
பிரம்ம தேவானஜனயத் பிரம்மன் இந்திர பிரஜாபதி பிரம்மன் ஹவிஸ்வா பூதானி நாவீவாந்த சமாஹிதா சதஸ்ராஷா பிரதி. ஒரு மந்திரமே இருக்கு வேதத்தில் இதுக்கெல்லாம். ஆக அதிதெய்வம் பிரஜாபதி. பிரஜாபதி தான் அவருக்கு தேவத்தை. இப்போ ஞானேந்திரியம் அத்தியாத்மம், அதுக்குள்ள தேவதைகள் சொல்லியாச்சு, அதிதெய்வம் சொல்லியாச்சு. அத்தியாத்ம அதிதெய்வ அதிபூத அதிதெய்வம், இப்படி தான் போகணும். அத்தியாத்மம் அதிபூதம் அதிதெய்வம், அந்த ஆர்டரை மாற்றப்படாது. மாதிரி ஒரு இந்திரியங்களையும் தசேந்திரியம் பார்த்துட்டோம். இப்போ 10 இந்திரியங்கள்லையும் 10 அத்தியாத்மம், 10 இந்திரியங்கள்லையும் அத்தியாத்மம் அதிபூதம் அதிதெய்வம். இதை மனசில் நல்லா உள்ளே வாங்கிட்டு ஒரு ஸ்லோகத்தையும் பொறுமையாக மனசுக்குள்ளே சொல்லிட்டு அந்தந்த தேவத்தை அதில் இன்வோக் பண்ணினா நம்ம சரீரமே என்ன ஆகிடும்னா தெய்வீகமாகிடும். பார்ப்போம், அடுத்த கிளாஸில் இன்னும் பார்ப்போம். ஓம் நமः பிரணவார்த்தாய சுத்த ஞானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு